सर्वं जगदम्बार्पणमस्तु 36 ओके पाण्डवस्य कटदने पाण्डवस्य च दायादः जानन् मृत्युं गतं नृपः जीवने मतिमास्ताय स्थितः स्थाने निराकुलः இப்போ வந்து தன்னோட ஆயுசில் பாதியை கொடுத்து ரூரு பிரபதோட கிளம்பிட்டா எல்லாம் சொல்லிவிட்டு தன்னோட மிருத்யுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான்னு ஒரு மண்டபத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. ஒரு 7 மாடி கட்டெல்லாம் கட்டியாச்சு. இப்போது எதீவை விகித அது போன ஸ்லோகம் பார்ப்போம். மிருத்யுகு தெய்வேன அமிதத்தை கதம் பரிவர்த்தேதா. ஸோ கோடி பிரயத்தனம் பண்ணினாலும் அப்படி ஒரு முயற்சியெல்லாம் லபிக்காது, லாபப்படாது. எப்படி சாகத்தா வேணும்னு விதி எழுதியிருந்தா அதுதான் நடக்கும்னு போன ஸ்லோகத்தில் பார்த்தோம். நம்ம பாண்டவர்களுடைய தாயாதி யார்? சாட்சாத் அர்ஜுனுடைய பேரனிவன். ஸோ ஜானன் மிருத்யும் கதம். ஸோ அவனுக்கு மரணம் ஏற்பட்டிருக்கிறது இல்லையா, சொல்லியிருக்கார். அவனுக்கு தெரிஞ்சாச்சு 7 நாள் அவனுக்கு ஷாவுன்னு சிங்கி முனிவரை சொல்லியாச்சு. ஸோ அந்த ராஜா நிருபக, அந்த ராஜா பரீட்சித்து ஜீவனே மதிம் ஆஸ்தாயா, இன்னும் உயிர் வாழணும்னு ஆசைப்படுறானே. அவ்வளோ ஒரு அறிவாளியான குடும்பம், நல்ல குலத்தில் பிறந்தவன், உயிர் வாழறதுக்கு அதில் ஆசைப்பட்டுண்டு அந்த புத்தி வச்சுண்டு ஸ்திதக ஸ்தானே நிராகுலக, அந்த 7வது மாடி கட்டடத்தில் போய் உட்காண்டு சௌக்கியமாக இருக்கானா. நிராகுலக, கவலையே கிடையாது, இனிமேல் எவனும் என்னை கொல்ல முடியாதுன்ட்டு தைரியமாக உட்காண்டிருந்தான். दान पुण्यादिकं राजा कर्तुमर्हति सर्वथा धर्मेण हन्यते व्याधिः येन आयुः शाश्वतं भवेत्. இப்படி உட்காண்டு உயிர் வாழறதெல்லாம் ஒரு வாழ்வே கிடையாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது சூத்தர் நைமிஷாரத்தில் பேசிகிட்டு இருக்கார் இல்லையா. ஸோ தான புண்ணியாதிக்கம், மனுஷனாக பிறந்தா சாவறதுக்கு முன்னாடி நிறைய தான தர்மம்லாம் பண்ணணும், தர்மத்தை சேர்த்துக்கணும். தானம் அது புண்ணியம். அந்த புண்ணியத்தெல்லாம் சேர்த்துண்டு ராஜா கர்த்தும் அர்ஹதி சர்வதா, எப்போவுமே ஆல்வேஸ் ராஜாவோட வேலை என்னென்னா தானத்தை பண்ணி புண்ணியத்தை சேர்த்துக்கணும். தர்மேன ஹன்யத்தே வியாதிகி, ஒரு வியாதி உடம்புல வந்தால் தர்மத்தால் அடிக்கணும். இந்த மாதிரி ஓடி ஒளிஞ்சுண்டு மாடியில் போய் உட்காண்டு அப்படி ஒளிஞ்சுண்டெல்லாம் ரட்சிக்கப்படாதுங்கிறார். ஸோ தர்மத்தினால தான் வியாதியை கொல்ல வேண்டும். ஏன ஆயுகு சாஸ்வதம் பவேத், அதனால ஆயுசு நிறைய இருக்கும். தர்மத்தினால அந்த வியாதியத்தை அடித்தோமானால் ஆயுசு விருத்தி அடையும் அப்படிங்கிற. नो चेत् मृत्युविधिं कृत्वा स्नानदानादिकाः क्रियाः मरणं स्वर्गलोकाय नरकाय अन्यथा भवेत्. ஓகே, நோ சேத், அப்படி தர்மத்தினால வியாதி அடிக்கலை, இப்படி ஒளிஞ்சுண்டு காப்பாற்றிக்கலாம்னு நினச்சோமானால் மிருத்யுவிதியும் கிருத்வா ஸ்நானதானாதிகா கிரியாக, அதாவது மிருத்யுவை வந்து அது ஒரு சாஸ்திரப்படி விதிம்னது ஆஸ் பர் ரூலு, அது மிருத்யுவை அடிக்கிறதுக்கு ஸ்நானம் தானம் ஆதிகா கிரியாக. ஸ்நானம் தானம் அதாவது புண்ணிய தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணுறது, அப்புறம் தானம் கொடுக்கறது, புண்ணிய கஷேத்திரத்துலலாம் போய் தானம் கொடுக்கறது, இந்த மாதிரி கிரியைகள் எல்லாம் செய்தால் மரணம் சொர்க்கலோகாய. அப்போ மரணமே வந்தால் கூட சொர்க்கலோகத்துக்கு போகலாம். அந்த டைமில் மரணம் ஏற்பட்டால் கூட அந்த மிருத்யு விதிப்படி நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். சொர்க்கலோகாய மரணம். நரகாய அந்நியதா, நீ அப்படி இல்லாமல் நீ செத்து போனேனால் உனக்கு சொர்க்கலோகம் கிடைக்காது. அந்நியதா, நீ அந்த மாதிரிலாம் பண்ணாமல் ஒரு மரணம் கிடைச்சதானால் நரகாய பவேத், அது நரகத்துக்குத்தான் ஏற்படும். द्विज पीडा कृतं पापं पृथग्वा अस्य च भूपतेः विप्रशापः तथा घोरः आसन्ने मरणे किल. ஸோ द्विज पीडा कृतं பாபம், இவனுக்கு வந்து 2 பாபம் இருக்குன்ட்டு. द्विज பீடானது அந்த சிங்கியோட அப்பாவுக்கு என்ன பண்ணார், பாம்பை தூக்கி போட்டார் பரீட்சித்து. ஸோ அதனால அந்த பிராமணன், அதாவது சிங்கியோட அப்பாவுக்கு அந்த பாம்பை தூக்கி போட்டால் ஒரு பாபம் இருக்குது பரீட்சித்துக்கு. பிருத்தக்வா அஸ்யச்ச பூபதேகே, அந்த ராஜாவுடைய அந்த ஒரு பாபம். அப்புறம் விப்ர ஷாபக, அதுக்கு அடுத்தது என்னென்னா விப்ரனோட ஷாபம் கிடச்சிருக்கு, அதை அழகாக ஏற்றுக்காமல் இப்போ மாடியில் போய் உட்காந்துருக்கேன்.
ஸோ அப்போ சிங்கியோட சாபத்துக்கு ஆளாக இருக்கக்கூடிய ராஜா, இப்படி ரெண்டு இருக்குது அவருக்கு. மரணே ஆசன்னே கில கோரகா மரணே, கோரமான மரணம், தட்சகன் கடித்து சாகக்கூடிய மரணம் இப்பொழுது அவரை நெருங்கி இருக்கிறது. ஆசன்னா பக்கத்தில் உட்காந்துருக்குன்னு அர்த்தம், மரணம் கிட்டக்க வந்து உட்காந்துருக்கு இல்லையா அப்படிங்கிற. राधे कृष्ण. न को अपि ब्राह्मणः पार्श्वे य एनं प्रतिबोधयेत् वेदसा विहितः मृत्युः अनिवार्यस्तु सर्वथा. न कोपि पार्श्व ब्राह्मणः, வேற எந்த பிராமணனும் பார்ஷ்வேன பக்கத்தில் சைடில், ஏனம் பிரதிபோதைய யாருமே இல்லையா அவருக்கு நல்ல விஷயத்தை எடுத்து சொல்கிறதுக்கு, பிரதிபோதனம் பண்ணுறதுன்னா அவரோட தப்பை சுட்டி காட்டி சரி பண்ணுறதுக்கு யாருமே இல்லையா, யாருமே அவர் பக்கத்தில் இல்லையா. வேதசா விகிதகா மிருத்யுகு, சொல்ல வேண்டாமா ஒரு பிராமணர் அவர்கிட்ட போய் சொல்ல வேண்டாமா, எப்பா பிரம்மாவால் மரணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது, சாபமெல்லாம் ஒரு பக்கத்தில் ஒரு நிமித்தமாக இருக்கலாமே தவிர மரணங்கிறது பிரம்மாவால் எழுதப்பட்டிருக்கு தலைவிதி. ஸோ வேதசா பிரம்மாவால் விகிதகா மிருத்யுகு, அவரால் தான் மிருத்யு கொடுக்க முடியும். சர்வதா அனிவாரியக, எப்போவுமே கண்டிப்பாக அதை மீறவே முடியாது, அனிவாரியம்னு தடுக்க முடியாதது அந்த மரணம் அப்படின்னு எடுத்து சொல்லணும். அப்படி ஒரு பிராமணன் அவர்கிட்ட இல்லையா, ஏன்னா உயிர் வாழணும்னு ஆசையில் தானே உட்காந்துருக்கானவன். इति संचिन्त्य सर्पः असौ स्वान् नागान् निकटे स्थितान् कृत्वा तापसवेषांस्तान् प्राहिणोत् सुभुजङ्गमान्. ஓ தட்சகன் வந்து அவருக்கு பைசா கொடுத்து அனுப்பிச்சுட்டு, யார் கஷ்யபருக்கு பைசா கொடுத்து அனுப்பிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரே கவலையாக இருக்கு இல்லையா, எப்படி இவரை கொள்வது, மாடியில் போய் உட்காந்துட்டானே அப்படிலாம் கவலைப்பட்டு இருக்கான் தட்சகன். அதனால் என்ன பண்ணுறான், ஸ்வான் நாகான் தன்னுடைய பக்கத்தில் தன்னுடைய அசிஸ்டண்ட்லாம் இருக்கா, ஏகப்பட்ட பாம்பு இருக்குது. ஸோ அந்த பாம்பா நிக்கட்டே ஸ்திதான் பக்கத்தில் நிற்கக்கூடிய அந்த பாம்புகளை பார்த்து சஞ்சிந்தியா நல்லா யோசித்து அந்த பாம்பு சொல்கிறது தட்சகன், கிருத்வா தாபச வேஷான், நீங்கள் எல்லோரும் பிராமண வேஷம் போட்டு, எல்லாருமே பிராமண வேஷத்தை போட்டுண்டு தான் அவர்களை பிராகினோத் அனுப்புகிறார். சுபுஜங்கமான், புஜங்க புஜக போக நாக எல்லாம் பாம்புன்னு அர்த்தம். ஸோ அந்த பாம்புகளை எல்லாம் நீங்களாம் பிராமண வேஷம் போட்டுட்டு பரீட்சித்தோட வீட்டுக்கு போங்கோ நான் அனுப்புகிறேன். फलमूलादिकं गृह्य राज्ञेनागः अथ तक्षकः स्वयं च कीटरूपेण फलमध्ये ससारः. பழமூலம் எல்லாம் பழங்கள்லாம் கொண்டு போங்க, ராஜாக்கு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி போங்க எல்லாருமா. ஸோ மூலங்கிறது வேர்கள், அதாவது கிழங்குகள். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க, கிரகிய எடுத்துக்கொண்டு ராஜாவிடம் நாகக அத்தா தட்சகக, யார் தட்சகன் சொல்கிறா இவாள்கிட்டெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஸ்வயம்ச கீட்ட ரூபேன, அந்த பழத்துக்குள்ளே ஒரு புழு மாதிரி, கீட்டனா புழு ரூபத்தில் பல மத்தியே சசார, அந்த பழத்துக்கு நடுவில் அந்த பழத்துக்குள்ளே போய் உட்காண்டிருக்கார் யார், இந்த தட்சக பாம்பு. சசாரன்னு அதற்குள் அமர்ந்திருந்தான், சசாரன்னு ஊறுறதுன்னு அர்த்தம், அதுக்குள்ளே ஊர்ந்துன்னு இருக்க. நிர்கதாக எல்லாரும் கிளம்பி போயாச்சு, போகிற ராஜா வீட்டுக்கு. ததா நாகாக எல்லா பாம்புகளும் போகிறது. பலானி ஆதாய கையில் பழம்லாம் எடுத்துட்டு சத்வராக வேகமாக போகிறது. டைம் வருது, அவனுக்கு சாகிறதுக்குள்ள நேரம் வருது, அதனால் போகிறா வேகமாக. ராஜபவனம் பிராப்பிய, ராஜாவுடைய அந்த பேலஸுக்கு போயிட்டு அவன் ஒரு புது மாடி கட்டணம் கட்டி வச்சுருக்காங்க, அந்த இடத்துக்கு போகிறான். ஸ்திதாக பிராசாத சந்நிதவு, பிராசாதம்னு மாளிகைன்னு அர்த்தம். ஸோ அந்த மாளிகைக்கு முன்னாடி நிற்கிற ஏகப்பட்ட செக்யூரிட்டி இருக்கே, அதெல்லாம் தாண்டி போனோமே, அதனால் அது முன்னாடி நின்றார்கள்.
बलानि आदाय सत्वराः ते राजभवनं प्राप्य स्थिताः प्रासादसन्निधौ रक्षकाः तापसान् दृष्ट्वा पप्रच्छुः तच्चिकीर्षितम् ऊचुः ते भूपतिं द्रष्टुं प्राप्ताः स्मः अद्य तपोवनात्. ரட்சகாக செக்யூரிட்டி பீப்புளே சொல்கிறா, இவ கூப்பிட்றா, ரட்சகர்களே காப்பாற்றுறவர்களே, தாபசான் திருஷ்டுவா, ஓ சாரி அவர்கள் பார்க்குறா, இப்போ அது செக்யூரிட்டி பீப்புளாக இவாளை பார்க்குறா, வாசல் வந்து நிற்கிறாளே, இவாளா பிராமணாலாம் யார், பப்ரச்சுகு தச்சிகீஷன் எதுக்கு வந்திருக்கேள், நீங்கள் இங்கே இந்த பேலஸுக்கு ஏன் வந்தேள் அப்படின்னு அந்த பிராமணாவை பார்த்து கேட்குறேன். ஊச்சுஸ்தே பூபதிம் திருஷ்டும், நாங்கள்லாம் எதுக்கு வந்திருக்கோன்னா ராஜாவை பார்க்க வந்திருக்கோங்கிறாவா. பூபதிம் திருஷ்டும் பிராப்தாக, ராஜாவை பார்ப்பதற்காக இங்கே வந்து அடைந்திருக்கிறோம். ஸ்மக அத்திய தபோவனாத், எங்களோட தபோவனத்திலேருந்து கிளம்பி ராஜாவை பார்த்துட்டு போகலான்னு வந்தோன்றாயா. अभिमन्युसुतं वीरं कुलार्कं चारुदर्शनं परिवर्तयितुं प्राप्ता मन्त्रैः अथर्वणैः तथा. ஸோ அபிமன்யோட பிள்ளை பரீட்சித்து, ஸோ வீரனான பரீட்சித்து, குல அர்க்கம், குலத்துக்கே ஒரு சூரியன், அர்க்கான சூரியன், ஸோ குலத்துக்கே சூரியன் போன்ற அந்த பரீட்சித்தை, சாரு தர்ஷனம் அழகாக இருக்கக்கூடிய அந்த பரீட்சித்தை பரிவர்த்தயித்தும், அவனுக்கு வந்து பரிவர்த்தனம் பண்ணுறதுன்னா மேன்மையை சொல்கிறதுன்னு அர்த்தம். வர்த்தனம்னா மேன்மை, பரிவர்த்தனை அவனுக்கு மேன்மையை சொல்கிறதுன்னு அது ஆசீர்வாதம் பண்ணணும், பிராமணர்களோட ஆசீர்வாதம் பண்ணணுங்கிறதுக்காக, அதற்காக வேண்டி பிராப்தாக வந்திருக்கோம் நாங்கள். மந்திரைகி அதர்வணைகி, அதர்வணத்தில் தான் இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் இருக்குது போல் இருக்குது. இந்த பசு கடி, அதாவது சாரி பாம்பு கடிக்கெல்லாம் மருந்தெல்லாம் அதர்வணத்தில் மந்திரங்களால், அவன் தான் சொல்கிறானே மந்திரம் ஓஷதி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது சர்ப்பத்துலேருந்து காப்பாற்றுறதுக்கு. ஸோ இவா சொல்கிறான், நாங்கள் அதர்வண மந்திரங்களை கொண்டு அவனுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கோம்னு சொல்கிறான். निवेदयत्वं राजानं दर्शनार्थ आगतान् मुनीन् कृत्वा अभिषेकानि आस्यामः दत्त्वामिष्टफलानि च. அந்த போன ஸ்லோகத்தில் பார்த்தா ஆதர்வணைகின்னு படிக்கலாம், ஏன்னா ஆதர்வணைகின்னு தான் போட்டிருக்காங்க, அதர்வணத்தோடு சம்பந்தப்பட்டது ஆதர்வணம். ஸோ அந்த மந்திரங்கள், ஸோ மந்திரைகி ஆதர்வணைகி ததா. ஓகே, நிவேதயத்துவம் ராஜானம், ராஜாட்ட போய் சொல்லுங்கோ நாங்கள் வந்திருக்கோன்ட்டு நிவேதனம் பண்ணுங்கோ எங்களோட வருகையை. தர்ஷனார்த்த ஆகத்தான் முனின், நாங்கள் தர்ஷனத்துக்காக வேண்டி வந்திருக்கோம், முனிவர்கள்லாம் வந்திருக்கோன்னு போய் நீங்கள்லாம் போய் சொல்லுங்கோ. கிருத்வா அபிஷேகான், அவருக்கு நல்ல அபிஷேகம் பண்ணி, நாங்கள் கொண்டு வந்த புண்ணிய தீர்த்தலாம் கொண்டு வந்துருக்கோம், அதெல்லாம் அபிஷேகம் பண்ணுறோம். யாஸ்யாமக, ஸோ நாங்கள் அப்படியே கிளம்பி போயிடுவோம். அவருக்கு தத்வா மிஷபலானி, நாங்கள் கொண்டு வந்த பழத்தெல்லாம் அவர் கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டே இருப்போம் அப்படிங்கிறா. भारतानां कुले क्वापि न दृष्टा द्वाररक्षकाः न श्रुतं तापसानां तु राज्ञो असन्दर्शनं किल. ஸோ பாரதானாம் குலே, அதாவது பரத வம்சம் தானே, இவெல்லாம் இப்படி முன்னாடி ஒரு ராஜா பரதன் ஒருத்தர் இருக்கானே, அதனால தான் பார்த்தான்னு கூப்பிட்றாரு அவர். ஸோ அந்த குலத்தில் குவாப்பி துவார ரட்சக்காக நான் திருஷ்டா, இப்படி பிராமணாவை தடுக்கிறதுக்கு இந்த செக்யூரிட்டி நாங்கள் பார்த்ததே இல்லையேங்கிறாவா. நீங்களாம் செக்யூரிட்டியில் நிற்கிறாளே, நாங்கள் பிராமணர் இஷ்டம் போல் போவோம் ராஜா கிட்ட, எங்களுக்கு அப்படி ஒரு ஃப்ரீடம் உண்டு. ஆனால் ஒரு இடத்துல கூட இந்த மாதிரி உங்களை மாதிரி துவாரபாலகர்களாக பார்த்ததே இல்லையே, ரட்சகர்களை பார்த்ததே இல்லைன்னா திருஷ்டா. நர்ஸுதான் கேட்டது கூட இல்லைப்பா இப்படிலாம் செக்யூரிட்டி தடுக்கிறதுக்கு. தாபசானாம் தூ, அதான் தாபசர்கள், தாபஸ் பண்ணக்கூடிய முனிவர்களை தடுக்கிறதுக்கு இப்படி செக்யூரிட்டி பீப்புளை நாங்கள் பார்த்ததே இல்லையே. ராஜ்ஞக சந்தர்ஷனம் கில, அதாவது ராஜாவை பார்க்குறத தடுக்கிறதுக்குன்னு நிற்கிறேங்க, அதுக்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு ராஜா கூட இருந்தது இல்லையே என்று சொல்கிறான்.
நாங்கள் படியேறி போகிறோம். ஆரோகாமக, ஆரோகணம்னு ஏறுறது. ஸோ 7 மாடிக்கு நாங்கள் போகிறோம். அங்கே வயம் தத்திர, அங்கே போவோம். எங்கே ராஜா இருக்கிறாரோ, எத்தனை ராஜா பரீட்சித்துக்கா, எந்த இடத்துல ராஜா பரீட்சித்திருக்காரோ அங்கே நாங்கள் போகிறோம். ஆசீர்பிகி வர்தயித்வா, ஆசீர்வாதம் சொல்லி அவருக்கு மேன்மையை கொடுத்துட்டு, ஏனம்னா யார், இவரை, அந்த ராஜாவை. தத்த ஆக்ஞாக, அப்புறம் அவர் என்ன பண்ணுவார், நீங்கள் போயிட்டு வரலாம் அப்படின்னு பர்மிஷன் கொடுத்துருவார். ஸோ தத்த ஆக்ஞாக, அவரிடமிருந்து விடை பெற்று பிரபரஜாமகே, திரும்பி போய்டுறோம்னு சொல்கிறான். इति आकर्ण्य वचस्तेषां तापसानां तु रक्षकाः प्रत्युचुः तान् द्विजान् मत्वा निदेशं भूपतेः यथा. சூத்திர நைமிஷாரத்தில் கதை சொல்லிட்டு இருக்கார். இதை கேட்டு வச்சஸ்தேஷாம் இதி ஆக்கர்ணிய, இந்த பிராமணார் இவ்வாறுலாம் சொல்கிறாங்கிறத கேட்டுட்டு தாபசானம் முனிவர்களுடைய ரட்சக்காக அந்த செக்யூரிட்டி என்ன பண்ணுறா, பிரத்யூச்சுதுகுன்னு இல்லை போகக்கூடாது அப்படின்னு தடுக்கிறான். பிரதி ஊச்சுகு த்விஜான் மத்வா நிதேஷம் பூபதேக, என்ன ராஜா கட்டளையிட்டு இருக்கார், யாரையும் மேலே வர சொல்லக்கூடாது, யாருமே என்னை பார்க்கக்கூடாது சொல்லிருக்கார். அதனால பூபதேகே நிதேஷம் மத்வா, ராஜாவுடைய கட்டளையை கருதி அந்த பிராமணர்களை த்விஜான் பிரத்யூச்சுகு இல்லைன்னு மறுத்தார்கள். யதா, அப்போது யதாவத்துன்னு அவர் சொல்லதை கேட்டு அதே மாதிரி மறுத்து விட்டார்களவா. பூபதேஹே மேம், இதுல அடுத்ததுல ஃபர்ஸ்ட் லைன்ல செகண்ட் பாதம் நோ வந்து நகவா, நோ நக 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 न अद्यावः दर्शनं विप्राः राज्ञः स्यात् इति नः मतिः श्वः सर्वतापसैः अत्र तु आगन्तव्यं नृपालये. அவ்வளோதான். இவ சொல்கிறா, யார் செக்யூரிட்டி பீப்புளெலாம் சொல்கிறா, ந அத்தியாவக தர்சனம், ஹே விப்ராகன பிராமணோத்தமர்களே, இன்றைக்கி உங்களுக்கு தரிசனம் கிடையாது. ராஜாவுடைய ராஜ்ஞகா தர்சனம் ந அத்தியா, இன்னைக்கு கிடையாது உங்களுக்கு தரிசனம். சியாதிதி நக மதிஹி, எங்களுடைய புத்தி எங்களுக்கு தெரிஞ்சு இன்றைக்கி உங்களை நாங்கள் அலோவ் பண்ணக்கூடாது, உங்களுக்கு இன்றைக்கி அவரோட தரிசனம் கிடைக்காது. ஸ்வக, நாளைக்கு வாங்கும், 7 நாள் முடிஞ்சிருக்கு, அவரை கிடையாது. ஸோ ஸ்வக சர்வ தாபசை, எல்லா முனிவர்களையும் கூட்டிட்டு வாங்கோ, யார் வேணால் வரலாம், நோ ப்ராப்ளம், எல்லோரும் வரலாம். ஸோ எல்லா தாபசர்களையும் அழிச்சின்னு வாங்கோ, முனிவர்களையும் அழிச்சின்னு வாங்கோ. அத்திரத்து ஆகந்தவியம், நாளைக்கு வாங்கோ, கண்டிப்பாக வாங்கோ, நிருப்பாலையே, ராஜாவோட வீட்டுக்கு. விப்ரஷாபா, ஷாப பயாத்து, சிங்கி முனிவரோட அந்த ஷாபத்துக்கு பயந்துட்டு ராஜாவால் ஒரு ஆர்டர் போட்டிருக்கார். ஸோ விகிதக அஸ்தி, ராஜாவால் ஆர்டர் போடப்பட்டிருக்கிறது. அதனால் முனிசத்தமாக, ஹே முனிவர்களே, உத்தமமான முனிவர்களே, விப்ராணாம் அனாரோகா தூ பிராசாதக, உங்களால் ஏறப்பட மாட்டாது, இந்த பிராசாதத்தில், இந்த மாளிகையில் உங்களால் ஏறக்கூடாதுன்னு எங்கள் ராஜா ஆர்டர் போட்டிருக்கார். तदा ऊचुः तान् अतः विप्राः फलमूलजलानि च विप्र आशिषश्च राज्ञे अत ग्राहयन्तु सुरक्षकाः. ஸோ விப்ராகா ததா ஊச்சுகு, அப்போ அவளுக்கு பதில் சொல்கிறா. இவா யார், பிராமணர்கள். அவள் அந்த செக்யூரிட்டி பீப்பிள்கிட்ட சொல்கிறா, பல மூலானி மூல ஜலானிச்ச, நாங்கள் கொண்டு வந்த இந்த பழங்கள், இந்த வேர்கள், அப்புறம் இந்த ஜலம், இதெல்லாம்
விப்ர ஆசிஷ எங்களோட ஆசீர்வாதத்தையும் ராஜ்ஞே அத கிராகயந்து நீங்களே சொல்லிடுங்கப்பா. நாங்கள் போகல, நாங்கள் யாரும் சொல்லிட்டல, நாங்கள் போக மாட்டோம். ஆனால் நாங்கள் கொண்டத பழம் தீர்த்தம் இதெல்லாம் நீங்களே வாங்கி அவர்கிட்ட ராஜாட்ட கொடுத்துருங்க. ஸோ ராஜ்ஞே அத கிராகயந்து அவரை ஏற்றுக்கொள்ள வையுங்கள். அந்த பழத்தெல்லாம் நீங்கள் கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லாமல் ஏற்றுக்கொள்ள வையுங்கள். சூரட்சக்காக செக்யூரிட்டி பீப்புளே அப்படி கொண்டு போய் கொடுத்துருங்கோ அப்படின்னு சொல்கிறான். नृपतिं प्रोचुः तापसान् आगतान् जनाः राजा उवाच आनयत्वं वै फलमूलादिकं च यत्. ஸோ ராஜாட்ட போய் சொல்கிறா, நிருபதிம் கத்வா ராஜாவிடம் போய் தே புரோச்சு அவள் போய் சொல்கிறா, இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறா. தாபசான் ஆகத்தான் ஜனாகா. ஸோ இந்த மக்கள் இவெல்லாம் வந்திருக்கா, முனிவர்கள்லாம் வந்திருக்காங்கிற விஷயத்தை போய் சொல்கிறா. அப்போ ராஜா சொல்கிறா, ராஜா உவாச்ச ஆணையத்துவம், சரி கொண்டு வாங்கோ, அவள் கொடுத்த பழத்தை பழம் தானே கொண்டு வாங்கோ அப்படிங்கிறார். ஆணையத்துவம் பல மூலாதிக்கம் செய்யத்து, அவள் எவற்றை அவர்கள் கொண்டு வந்தார்களோ அந்த பழம் அந்த வாட்டர் எல்லாத்தையுமே எனக்கு கொண்டு வாங்கோன்னு சொல்கிறார் ராஜா. तापसान् कार्यं प्रातः आगमनं पुनः प्रणामं कथयत्वं मे न अद्य सन्दर्शनं मम. ஸோ நீங்கள் அவள்கிட்ட கேட்டு வைங்கோ, என்ன விஷயத்துக்காக நீ வந்திருக்காள், வேறு எதாவது விஷயம் இருக்கலாம் தெரியாது, அதனால் அவளை கேட்டு வைங்கோ. தாபசான் அந்த முனிவர்களை பார்த்து கேளுங்கோ, காரியம் என்ன காரியத்துக்காக வந்தான்னு கேளுங்கோ. பிராத்தக ஆகமனம் புனக திருப்பி நாளைக்கு காத்தால் வர சொல்லுங்கோ. பிராத்தகனா மார்னிங். ஸோ கால வேலையில் நாளைக்கு திருப்பி வர சொல்லுங்கோ. என்னுடைய நமஸ்காரத்தை சொல்லுங்கோ. பிரணாமம் கதையத்துவம் என்னுடைய நமஸ்காரத்தை அவள்கிட்ட சொல்லுங்கோ. நான் அத்திய சந்தர்ஷனம், இன்றைக்கி நான் அவளை பார்க்க மாட்டேன், இன்றைக்கி என்னுடைய சந்தர்ஷனம் அவளுக்கு கிடையாது. ஆமாம், 7th day. फलमूलादिकं च यत् राज्ञे समर्पयामासुः बहुमानपुरस्सरम्. ஸோ அவள் என்ன பண்ணினா சம் ஆதாயம் எடுத்துக்கொண்டு பலமூலாதிக்கு அவள் கொண்டு வந்த பழங்கள்லாம் எடுத்துட்டு கத்வா அவளை மேலே போகிற ராஜாட்ட ராஜ்ஞே சம் அர்ப்பயாமாசுகு. ஸோ அவள் ராஜாவிடம் அதை அர்ப்பித்தார்கள். பகுமான புரஸ்காரம், ரொம்ப மரியாதையோடு பகுமானத்தோடு அவற்றை ராஜாட்ட அந்த பழத்தெல்லாம் கொண்டு கொடுத்தா. गतेषु तेषु नागेषु विप्रेषु आवृतेषु च फलानि आदाय राजा असौ सचिवान् इदम् अब्रवीत्. விப்ரவேஷ ஆவருத்தேஷு இல்லையா? ஸோ விப்ரவேஷ ஆவருத்தேஷுன்னா விப்ர வேஷம் போட்டுன்னு வந்திருக்கு, பாம்புகளே வந்திருக்கு. ஸோ அந்த விப்ரவேஷ பிராமண வேஷம் போட்டிருக்க அவளால் சூடப்பட்டு அவர்கள் நாகேஷு கதேஷு அந்த நாகப்பாம்புகள்லாம் போயிடுது. எல்லாம் பிராமண வேஷம் போட்டுட்டு இருந்த பாம்புகள்லாம் போனதுக்கப்புறம் தேஷு கதேஷு தேஷு அவைகளெல்லாம் போன பின்னால் பலானி ஆதாய அந்த பழத்தெல்லாம் கொண்டு போய் ராஜா அசௌ சச்சிவான் இதை அப்ரிவீத். ஸோ ராஜாட்ட கொண்டு கொடுத்த உடனே யாரெல்லாம் கொண்டு கொடுக்குறா, மந்திரிமார் கொண்டு கொடுக்குறா. ஸோ அந்த மந்திரிகளை பார்த்து ராஜா இதை சொன்னார். भक्षयन्तु अद्य फलानि एतानि सर्वशः अद्म्यहं च एकम् एतद्वै फलं विप्रार्पितं महत्. ஃப்ரெண்ட்ஸ் சுகிருத்துக்களே கூப்பிட்றார்.
சுகிருத்துக்களே நீங்களும் சாப்பிடுங்க. எல்லாம் நிறைய பழம் வந்திருக்கே. இப்போ இவன் நிறைய பழம் கொடுத்துருக்கா, நானே சாப்பிட முடியாது, நீங்களும் சாப்பிடுங்க. பட்சயந்து அத்யா, எல்லாரும் சாப்பிடுங்க. பலானி ஏத்தான், இந்த பழங்கள் எல்லாம் சாப்பிடுங்க. சர்வசக நிறைய சாப்பிடுங்க எல்லாரும். அத்மி அகம் ஏச்ச ஏக்கம், நான் ஒரு பழம் சாப்பிட்றேன், ஒரே ஒரு பழம் சாப்பிட்றேன். ஏக்கம் அத்மின்னா சாப்பிடுவேன், நான் ஒரு பழத்தை சாப்பிட்றேன். தத்வை பலம் விப்ர அர்ப்பித்தம், ஏன்னா பிராமணாலாம் சமர்ப்பிச்சிருக்கா இல்லையா, அதனால அது மகத்தான பழம் அது, அதனால் ஒரே ஒரு பழத்தை நானும் சாப்பிட்றேன் சொல்கிறேன். तु भक्ष्यन्तु अद्य इत्युक्त्वा तत्फलं दत्त्वा सुहृद्भ्यश्च उत्तरासुतः करे कृत्वा फलं पक्वं ददार नृपतिः स्वयं. அவ்வளோதான். இத்தியுக்துவா இவ்வாறு சொல்லிவிட்டு அந்த பழத்தை எல்லாத்தையும் மீதி பழத்தெல்லாம் அவள் கையில் கொடுத்துட்றேன். தத்வா சுஹൃத்யஷ்ச உத்தராசுதக, உத்தராசுத்தை உத்தரையோடு பிள்ளையாகப்பட்ட அந்த பரீட்சித்து எல்லாருக்கும் சுகிருத்துக்கள்லாம் பழத்தெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாரு. கரே கிருத்துவா பழம் பக்குவம், நல்ல பழுத்த ஒரு பழத்தை கையில் வச்சுக்கிறேன். ததார நிருபதிஹி ஸ்வயம், தானே அதை கட் பண்ணினார். ததாரன்னு அது கிழிக்கிறதுன்னு அர்த்தம், தாரணம்னா கிழிக்கிறது. ஸோ ததாரன்னா இங்கே கட்டு. ஸோ ஒரு பழத்தை தானே கட் பண்ணினார். विदारितं फलं राज्ञा तत्र कृमिः अभूत् अणुः स कृष्णनयनः ताम्रः दृष्टः भूपतिना स्वयं. பழத்தை வெட்டின உடனே விதாரித்தம் பலம், பழத்தை கட் பண்ண உடனே ராஜாவால் பார்க்கப்பட்டது எங்கே, ஒரு சின்ன கிருமி இருக்குது அதில், அணு, ஒரு அணு சைஸில் ஒரு கிருமி இருக்குது அதுக்குள்ளே. பூத்து பார்த்தா சார் கிருஷ்ணன், எனக்கு அது பார்த்தாலே நல்ல கருப்பு கண்ணு வச்சுருக்கு. அந்த கிருமியை பார்த்தா கருப்பு கண்ணோட தாம்ரக தாம்ரக ரெட் கலரில் இருக்குது அந்த பாம்பு. திருஷ்டக பூபதினா ஸ்வயம், தானே பார்த்த அந்த புழு ஊறுறது அந்த பழத்துக்குள்ளே அவர் பார்க்குறாரு அதை. ஆமாம். नृपतिः प्राह सचिवान् विस्मितान् अथ अस्तम्भ्येति सविता. அஸ்தம் அபியேதி, அஸ்தம் அபியேதி சவிதா. अस्तं अभ्येति सविता विशात् अद्य न मे भयम्. ஸோ தம் திருஷ்டுவா நிருபதி பார்க்குறது, அந்த கிருமியை பார்த்தோன்னே ராஜா சொல்கிறார் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, சச்சிவான் மந்திரிகள்கிட்ட சொல்கிறார், பிஸ்மிதானத்தை அவளும் பார்க்குறா, புழு பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது, என்ன பழம் இவ்வளோ அழகாக இருக்குது, இதுக்குள்ளே ஒரு புழு வேறு இருக்கா அப்படின்னு பார்க்குறா. அஸ்தம் அபியேதி சவிதா ஆச்சு, இப்போ ஆயிடுத்து, இது சூரியனை மறைய போகிறான். ராஜா சொல்கிறார் அஸ்தம் அபியேத்தின்னு, அஸ்தமனம் ஆப்போகிறது சூரியன், சவிதா சூரியன். விஷாத் அத்திய நேமை பயம், எனக்கு விஷத்துலலாம் ஒரு பயம் கிடையாது இப்போ அப்படி சொல்கிறார் ராஜா. சூரியன் மறைய போகிறதே, அதனால எனக்கு பயம் இல்லைங்கிறார். करोमि तं शापं कृमिकः मां दशत्वयम् एवमुक्त्वा स राजेन्द्रः ग्रीवायां संयवेशयत्. ஸோ இவருக்கு வந்து சாகரத்தில் பயம் இல்லாமல் போயிடுது. இப்போ விஷாத்து எனக்கு பயம் இல்லைன்னு சொல்லும்போது, நான் இந்த கிருமியை நான் கழுத்தில் போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மீனிங் வந்து மரணத்தை பண்ணினா பண்ணட்டும், ஏன்னா அங்கீகரோத்தி தம் சாபம், நான் அங்கீகாரம் பண்ணுறேன். அந்த சிங்கி முனிவர் எனக்கு சாபம் கொடுத்துருக்கார், இந்த கிருமியால் எனக்கு கொல்ல முடியுமான்னு எனக்கு ஒன்று பார்க்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி கழுத்திலே போட்டுக்கிறேன். ஸோ கிருமிக்காக தம் மாம் தசத்து, இந்த குட்டி புழுவாப்படுது எனக்கு கடிக்கட்டுமே அப்படின்னு அந்த புழு எடுத்து ஏவமுக்துவா ராஜேந்திர கிரீவாயாம் சன்னிவேஷே, கிரீவான கழுத்து, ஸோ கழுத்தில் வைத்து கொண்டார். இதில் கிரீவாங்கிறதுல ஸ்பெஷலாக கண்டகான கழுத்து, கிரீவான பின்னாடி இருக்கிற கழுத்து, ஸோ பின் கழுத்தில் கொண்டு வச்சுட்டாராம் புழுவை.
சன்ய கிருமிக்கः ஓகே மேம் அடுத்தது அத்தம் யாதே ராதே கிருஷ்ணா மேம் அடுத்தது அத்தம் யாதே திவா நாதே திவாநாதன் யாரு சூரியன் அஸ்தம் யாதே திவாநாதே ரிதஹ கண்டே அத கீட்டகः தக்ஷகः தூ ததா ஜாதः காலரூபி பயானகः. ஸோ திவாநாதே அஸ்தம் யாதே திவாநாதன் யார் டேயுடைய நாதன் சூரியன். ஸோ சூரியன் அஸ்தமனம் ஆறுது. கண்டே அதை கீடக்காக திருத்தக கண்டே அது கழுத்தை பிடிச்சிடுத்து. கண்டக கீடக்காக திருத்தக கண்டே அதா கழுத்தை பிடித்த அந்த பாம்பு தட்சக தூ ததா ஜாத்தக அப்படியே தட்சக பாம்பாக எடுத்தது. அந்த கிருமியாகப்பட்டது தட்சகனாக மாறியது ஜாத்தக. காலரூபி பயானக காலத்தை முடிக்கக்கூடியவனாக பயங்கரமாக அது தட்சகன் வந்துட்டான் கழுத்தை பிடிச்சின்னு. சூரியன் மறைஞ்சிட்டார்னு ஏமா நீங்க சூரியனை கொண்டா அப்ப ஜஸ்ட் சூரியன் மறைவதற்குள் ஓகே ராஜா சம்பேஷ்டிதஹ தேன தஸ்ச அபி மஹீபதிஹ மந்திரிணஹ விஸ்மயம் பிராப்தாஹ ருதுஹு ப்ருஷதுக்கிதாஹ. ஸோ சம்பேஷ்டிதக தேன அந்த தட்சக பாம்பினால் தேன அந்த பாம்பு தட்சகனால் சுற்றப்பட்டு பெரிய பாம்பு இல்லையா அப்படியே ராஜா ஃபுல்லாக சுற்றிவிடுது. நல்லா சுற்றிவிட்டு ராஜாவை தஷ்டக கடிச்சுது. அப்படி கடித்த போது என்னாச்சு உடம்பு ஃபுல்லாக எரிஞ்சு சாம்பல் ஆகிடுதில்ல அவருக்கு. மஹீபதிக்கு மந்திரினக விஸ்மயம் பிராப்தாக அவ்வளோதான் சுற்றி எடுத்து கடித்த உடனே மந்திரிகள் ஒரே ஆச்சரியமாகப்படுது. ஐயோ இப்போ புழு மருந்து இவ்வளோ பெருசாக ஆகிடுதேன்னு ஆச்சரியப்பட்டார்கள் மந்திரிகள்லாம். ருருதுகு பிரிஷதுக்கிதாக ராஜா செத்து போயிட்டார். ஒரு எல்லாரும் ஓட்டு கதறி அழுதார்கள். ஸோ கோர ரூபமாகியும் பயங்கரமாக இருக்குது. இந்த பாம்பை பார்த்து பயந்து எல்லோரும் ஓடிடுறா. துத்ருவுகுன்னு அப்படியே இந்த உருகி ஓடிவிட்டான்னு அர்த்தம். அவ்வளோ வேகமாக ஓடிவிட்டாலாம் எல்லாம் பாம்பை பார்த்துட்டு. பயார்த்தித்தாக பயத்தினால் பீடிக்கப்பட்டு எல்லோரும் ஓடியே போயிட்டா பாம்பை பார்த்து. ரட்சக்காக சுக்ருஷு ரட்சகர்கள்லாம் அங்கே ஒரே அழுக கதறி அழறா ராஜா செத்து போயிட்டான்ட்டு. சர்வே ஹாஹாக்காரக மகானபூதி எல்லாரும் ஹா ஹா ஹாஹான்னு ஒரே எல்லோரும் அதான் ஹாஹாக்காரம் ஹாஹாஹான்ட்டு என்னாச்சுன்னு அப்படி எல்லாருமே அந்த இடத்துல சத்தம் போட்டுன்னு அழுதுட்டு இது மாதிரி அழுத்த அந்த இடமே. ஸோ அப்படி பாம்பு சுற்றின உடனே என்ன ஆக்சுவலாக தட்டகான்னு சொல்லிட்டார் கடிச்சாச்சுன்னு சொன்னார். ஆனால் இங்கே திருப்பியும் வேஷ்டிதக. ஸோ போகேனா போகிங்கிறது இது பாம்போட உடல். ஸோ அந்த உடலால் அந்த பாம்பினுடைய உடலால் சுற்றப்பட்ட அந்த ராஜா வேஷ்டிதக வினஷ்ட பகு பௌருஷக அவருடைய ஆண்மையெல்லாம் போயிடுத்து. அவரால் ஒன்றும் பண்ண முடியல. தட்சக பாம்புக்கு முன்னாடி ஹீ குட் நாட் டூ எனிதிங். பௌருஷம் இல்லாமல் ஆயிட்டார் அவர். ந உவாச்சன்றபதி கிஞ்சன ஒன்றும் சொல்ல முடியாது. கிஞ்சித்து ந உவாச்சம் எதுவுமே பேசலை அவர். ந சச்சால உத்தர அசைய கூட முடியல. பாம்பு அப்படி சுருக்கி எடுத்து போட்டாச்சு. அதனால ஒரு இம்மி கூட அவர் அசையவில்லை. ந சச்சால உத்தரா சுதக பரீட்சித்து. உத்திதா என்ன ஷிகா வந்து ஸ்ரீலிங்கம். உத்திதா அக்னிஷிகா
அது மாதிரி தட்சக ஆனநாத். ஸோ அக்னிஷிகா கோரா, இது பாம்பு கடிக்கிற வச்சு என்னாச்சு, வாயிலிருந்து எரியிறது, அப்படியே தீ கொப்பளிக்கிறது. தட்சக ஆனநாதா, ரட்சகனுடைய வாயிலிருந்து விஷஜா அக்னிஷிகாக, விஷத்தோடு கூடிய அந்த அக்னி ஜுவாலை, அக்னி ஜுவாலை போல் அந்த விஷம் அப்படி இருக்குது, அது எழுந்தது. உத்திதா எழுந்தது. பிரஜ்வால நிருபம், அவ்வளோதான், ராஜா எரிக்கப்பட்டார், அந்த விஷ ஜுவாலையால் எரிக்கப்பட்டார். ஆஷு கத பிராணம் சகாரக, உடனடியாக உயிரை விட்டார் அவர். ஓகே. कत्वा आशु जीवितं राज्ञः तक्षकः गगने गतः जगद्दग्धं तु कुर्वाणं तदृशु भूतं जनायिः. ஸோ அது ஹத்வா ஆஷு, அவரை கொன்னுட்டு, ஜீவிதம் ஹத்வா, ராஜாவுடைய உயிரை அது பறித்து விட்டு, தட்சக்காக ககனே கதக, ஆகாசத்தில் போயிடுத்தது, பாம்பு அப்படியே ஆகாசம் வழியாக போயிடுத்தது, ககனம் ஆகாசம் போயிடுத்து, கதக ஜகத்து தத்தும் து குர்வானம், அதுக்கு சாமர்த்தியம் உண்டு, அதாவது உலகத்தையே இருக்கிறதுக்கு சாமர்த்தியம் உண்டு, அப்பேற்பட்ட சாமர்த்தியமான பாம்பு அந்த தட்சகர். ஸோ ஜகத்து தத்தும் து குர்வானம், அவ்வளோ சாமர்த்தியமான அந்த பாம்பு. அதிருஷுகூத்தம் ஜனாயிக, அப்படி பறந்து போகிறத பார்க்குறா, இங்கேருந்து பார்க்குறா மக்கள் எல்லாம், அது பறந்து மேலே போகிறத எல்லாரும் பார்த்தார்கள். ஸோ ராஜா அவர் அந்த ராஜா பரீட்சித்து பபாத்த கத பிராணக, பிராணம் போயிடுது. ஸோ பிராணம் போய் விழுந்தார். தக்தைவ துருமகா, ஒரு மரம் எரிக்கப்பட்டு சாம்பலா மாதிரி அப்படி சாம்பலா விழுந்தார் அவர். ஸோ சுக்ருஷுகூச்ச ஜனாக, எல்லாரும் கதறி அழுதார்கள். சர்வே மிருதம் திருஷ்டுவா நராதிபம், மரணமடைந்த ராஜாவை பார்த்து எல்லாரும் அழுதார்கள். தக்தா தக்தைவ. इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां द्वितीयस्कन्धे परीक्षित मरणं नाम दशमोऽध्यायः. सर्वं जगदात्मार्पणमस्तु. अथ एकादशोऽध्यायः. सूत उवाच गतप्राणं तु राजानं बालं पुत्रं समीक्ष्य च चक्रुश्च இல்லை சக்ருஷ்ய தான், மேடு, தே மேடு, யா. चक्रुश्च मन्त्रिणः सर्वे परलोकस्य सक्रियाः. ஓகே. ஸோ சூதர் கதை சொல்லியிருக்கா நைமிஷாரண்யத்தில். கதப்பிராணம் து ராஜானம், ராஜாவுக்கு பிராணம் எடுத்து. ஸோ பாலம் புத்திரம், குழந்தை சின்னவனாக இருக்கார், ராஜாவோட பரீட்சித்தோட பிள்ளை ஜனமேஜயன். ஸோ ஜனமேஜயன் குழந்தையாக இருக்கான்னு அவனை சமீட்சியை பார்த்துட்டு, அவனை பார்த்து சக்ருகூச்ச மந்திரினக சர்வே, எல்லாரும் அவனை இந்த ராஜாவை ஆக்கிட்டாப்போ. சர்வே பரலோகசிய சத்கிரியா, இவன் குழந்தை, இவனால் அந்த பிரேதகாரியத்தை பண்ணுறது கூட அவருக்கு ஒரு சாமர்த்தியம் கிடையாது, எல்லாம் எடுத்து போட்டு செய்கிறதுக்கு முடியாது. அதனால் மந்திரிகளே ராஜாவுடைய பிரேதகாரியத்தை பண்ணினார்கள். பரலோகசிய சத்கிரியான்னு அர்த்தம், பிரேதகாரியம் தான் இங்கே. இல்லை அத்தியரோப்பயன், அப்படியே படிச்சிருங்க, அத்தியரோப்பயன். ஸோ கங்கா தீரே, ஸோ கங்கா நதிக்கரையில் தக்த தேகம், அங்கே எரிக்கப்பட்ட அந்த தேகத்தை பஸ்மப்பிராயம், சாம்பலாக ஃபுல் சாம்பலாக போல இருக்குது, ஏதோ அரைக்குறையாக சாம்பலாக இருக்குது, முக்கால் சாம்பலாக எடுத்தது. ஸோ பஸ்மப்பிராயம்னு
ப்ராபப்ளி அது பஸ்மமாட்டமாக இருக்குது, அவ்வளோ ஆயிடுது அது அந்த தக்தம் எரிந்த தேகம். மஹீபதி அப்படி அந்த அந்த ராஜாவை அகுருபிஷ்ட அபியுக்தாயம்னு அந்த அகர்பத்தி உள்ள அந்த கட்டைகளெல்லாம் அடிக்கிறக்கா போல் இருக்குது. அதனால அந்த அகர் வாசனை வருது, இந்த அகில் புகை வாசனை வரக்கூடிய அந்த சிதாயாம்னா சிதையில் ஏற்றினார்கள். அத்தியாரோபயன் அதில் சிதையில் ஏற்றி வச்சாச்சு கட்டையில். துர்மரணம் இது நார்மல் மரணம் கிடையாது, இது ஒரு கெட்ட மரணம் இல்லையா இது. ஸோ அந்த மரணத்தில் இப்படி செத்து போன அந்த ராஜாவுடைய மிருதஸ்ய அஸ்யா அந்த ராஜாவுடைய மரணத்தை இந்த துர்மரணம் ஆன அவனை சக்ருஷ்ட ஔர்வதேகிகம். ஸோ பிரேதகாரியம் அது தேகம் போயிடுத்து பஸ்மம் ஆகிடுத்து, அது அந்த பஸ்மத்தையே கொண்டு அதை இது மேலே எரிச்சாச்சு. ஸோ எல்லாரும் அந்த பிரேதகாரியத்தை பண்ணிவிட்டு கிரியா புரோகிதர்கள் தானே அதெல்லாம் பண்ணணும். ஸோ அதுக்குள்ளே மந்திரங்கள்லாம் சொல்லுவா. துர்மரணம் ஏற்பட்டால் அது ஒரு விதானம் இருக்குமே அவளுக்கு. வேத மந்திரைகி விதானத்தக, விதானம்னா வேத மந்திரங்களில் சொல்லக்கூடிய அந்த பிராயசித்த மந்திரங்கள், துர்மரணம் ஏற்பட்டவர்களுக்குள்ள மந்திரங்கள் அதெல்லாம் சொல்லி புரோகிதர்கள் அதை செய்தார்கள். ப்ராபப்ளி அவருக்கு நான் என்னோடய ஆயுசை கொடுக்குறேன்னு யாராவது வரணும் இல்லை, என்னோடய ஆயுசில் பாதி எடுத்துக்கோன்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை போட்டிருக்கு, அதுவும் இருக்கலாம் இல்லையா. ததுகு தானானி விப்ரேபியக, ஏன்னா பிரேதகாரியெல்லாம் முடிஞ்சுட்டு நிறைய தானம் கொடுக்கணுமே, அதான் இப்போ 12ஆம் எல்லோரும் பண்ணுறா. ஸோ தானங்கள் எல்லாம் கொடுத்து விப்ரேபியக பிராமணர்களுக்கு தானம் பண்ணினா எல்லோரும். காஹா ஸ்வர்ணம் யதா உச்சிதம், எவ்வளோ பசு கொடுக்கணுமோ பசுதானம் ஸ்வர்ணதானம் எல்லாம் பண்ணியிருக்கா. அன்னம் பகுவிதம் நல்ல சாப்பாடெல்லாம் போட்டு தத்திர வஸ்திராணி விவிதானிச்சா நிறைய வஸ்திரமெல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணுறான். அதோட ரெசிடியூ தான் நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நல்ல முகூர்த்த நாள் பார்த்து அந்த குழந்தைக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறா ஜனமேஜயனுக்கு. ஸோ சுதம்பாலம் பாலபருவத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜனமேஜயனுக்கு பிரஜானாம் பிரீத்திவர்தனம், அந்த குழந்தை நல்ல குழந்தையாக இருந்திருக்கு. பிரீத்திவர்தனம் பிரஜைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச குழந்தையாக இருந்திருக்கு. பிரீத்தியை வளர்க்கக்கூடிய அந்த குழந்தைய அந்த பாலபருவத்தில் இருக்கக்கூடியவனை சுபே சிம்ஹாசனே சுபமான அந்த சிம்ஹாசனத்தில் மந்திரிகள் உட்கார்த்தி வைத்தார்கள். சன்னிய வேஷயத்தினது அவனை ராஜாவாக உட்காத்தினார்கள். ஸோ பௌராகனா சிட்டி பீப்புள், ஜானபதான டிஸ்ட்ரிக்டில் உள்ள பீப்புள் அப்படின்னா ஊர் முழுக்க எல்லாருமே, லோகாகா எல்லா மக்களும், சக்ருஹூத்தம் நிருபதிம் சிஷும் எல்லாருமா சேர்ந்து எல்லாரும் ஒப்புதல், எல்லாருமே ஒரு ரொம்ப பிடிச்சி எல்லாரும் ஏற்றுக்கொண்டு அப்படி ஒரு ராஜாவானான் ஜனமேஜயன். ஸோ சிஷும் அது குழந்தை பருவத்தில் இருக்கான பாலம் குழந்தை சிசு எல்லாம் சொல்லியாச்சு. அப்படிப்பட்ட அந்த ஜனமேஜயனே ராஜா பதவியில் எல்லாருமா சேர்ந்து உட்கார்த்தி வைத்தார்கள். ஜனமேஜயன் ஆமானம், அந்த குழந்தையோட பேர் ஜனமேஜயன். ராஜலக்ஷண சம்யுதம், குழந்தை வந்து நல்ல ராஜலக்ஷணத்தோடு இருக்கக்கூடிய அந்த குழந்தையை ராஜாவாக்கிட்டா. நாமானம்
ஸோ தாத்ரேயி ஒரு சேடி பெண்ணை வச்சுருப்பாளே குழந்தைய வளர்க்குறதுக்கு, அந்த அவள் சொல்லிக் கொடுக்குறா இல்லை ராஜாவோட காரியம் என்னெல்லாம் அப்படின்னு. அது சின்ன வயசுலேயே அந்த குழந்தைக்கு ராஜ சின்ஹானின்னு ராஜகாரியம், ராஜாவுக்கு அடையாளமாக உள்ள காரியங்கள் எல்லாம் அவள் சொல்லிக் கொடுக்குறான். ராஜா என்ன செய்யணும் ஏது செய்யணும் எல்லாம் சிக்ஷையா மாசா சொல்லிக் கொடுத்தாள். சர்வசகா எல்லாம் டோட்டலாக அவள் ஒன்றுனா டீச் பண்ணுறான் அந்த குழந்தைக்கு. தினே தினே வர்த்தமானக நாளுக்கு நாள் வளர்ந்து வரக்கூடிய ஜனமேஜயன் பபுவ மகாமதிக்கு நல்ல புத்திசாலியாக அவன் ஆனான். एकादशे वर्षे तस्मै कुलपुरोहितः यथा उचितां ददौ विद्यां जग्राह स यथा उचिताम्. ஸோ 11 வயசு அப்போ தான் என்ன தான் ஆறுது. இப்படியெல்லாம் இந்த இவள்கிட்ட தாத்ரிகிட்ட படிச்சுட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா 11 வயசு ஆன உடனே குலோபுரோஹிதர் என்ன பண்ணுறார், இன்னும் ஃபர்தராக டீச் பண்ணுவேன், எல்லா வித்தியைகள்லாம் தெரியணுமே அவனுக்கு. ஸோ அதனால் ததௌ வித்யாம் எல்லா விதைகளையும் கற்றுக் கொடுத்தார். யதா உச்சிதாம் என்னென்ன உச்சிதமான அவனுக்கு என்னென்ன தெரியணுமோ அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி எல்லா விதைகளையும் கற்றுக் கொடுத்தார். யதா உச்சிதம் ச ஜக்ராகன்னு அதை நன்னா பிடிச்சுன்னு விட்டான். அவன் சொல்லிக் கொடுத்த வித்தியெல்லாம் ஈஸியாக அவன் பிடித்து கொண்டான். ददौ अस्मै सुसंस्कृतम् अर्जुनाय यथा द्रोणः कर्णाय भार्गवः यथा. ஸோ கிருபாச்சாரியார் என்ன பண்ணுறார், பூர்ணம் தனுர்வேதம். நம்ம கிருபாச்சாரியார் மிஞ்சினார் இல்லையா, அந்த மகாபாரத போருக்கு அப்புறம் மிஞ்சினதில் ஒருத்தர் கிருப்பர். ஸோ அந்த அஸ்வத்தாமா கிருப்பர் இவாளெல்லாம் தான் மிஞ்சினா. ஸோ அந்த கிருப்பர் தான் சொல்லிக் கொடுத்தாரு, ஃபுல்லாக தனுர்வேதம் ஃபுல்லாக கற்றுக் கொடுத்தார் பரீட்சித்துக்கு, சாரி இவருக்கு சின்னவன் ஜனமேஜயனுக்கு. ததவ் அஸ்மை சுசம்ஸ்கிருதம் நல்ல சம்ஸ்காரமான, அதாவது என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ தனுர் வித்தையில் அப்படி ஸ்ரேஷ்டமான சம்ஸ்கிருதம்னு சொன்னாலே என்ன அர்த்தம், சம்ஸ்கிருதம் லாங்குவேஜே நல்ல பரிஷ்காரம் பண்ணப்பட்டது, புனிதப்படுத்தப்பட்ட லாங்குவேஜ்னு அர்த்தம். ஸோ அப்படி சம்ஸ்காரமான தனுர் வித்தியை கற்றுக் கொடுக்குறார் கிருப்பர், பூர்ணமாக கற்றுக் கொடுத்தார் அவனுக்கு. அர்ஜுனாய யதா துரோணகா எப்படி துரோணர் அர்ஜுனருக்கு கற்றுக் கொடுத்தாரோ வில்வித்தையை, அதே மாதிரி பார்கவகான்னு பிருகுவம்சத்தில் வந்த பரசுராமர் கர்ணனுக்கு எப்படி கற்றுக் கொடுத்தாரோ, கர்ணன் பரசுராமர் போய் நல்லா கற்றுட்டார், கடைசியில் ஏமாத்தினால தானே அவரோட சாபம் கிடச்சிடுத்து. அதனால் பரசுராமர் கர்ணனுக்கு கற்றுக் கொடுத்தா மாதிரி அப்படி கிருப்பர் கற்றுக் கொடுத்தார் தனுர்வேதத்தை. बभूव दुरतिक्रमः धनुर्वेदे तथा वेदे पारगः धर्म अर्थवित्. பரமார்த்த வித்துன்னு போட்டிருக்கு. ஓகே, ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ தர்மார்த்த வித்தினாலும் தப்பு இல்லை. சம்பிராப்தக வித்யக. ஸோ எல்லாத்தையும் அடைஞ்சான், வித்தியை ஃபுல்லாக அடைஞ்சிட்டான் அவன் கிருப்பற்றது. பலவான் பபுவ நல்ல பலசாலி ஆயிட்டான். துரதிக்கிரமா அவனை யாரும் மீற முடியாது, யாருமே அவனை ஜெயிக்க முடியாது, அப்படி ஒரு வில்வித்தை கற்றுனுட்டான். தனுர்வேதத்துலேயும் அப்படி கற்றுனான். அது மட்டும் இல்லை, வேதங்களையும் அறிஞ்சான். நல்ல இரிகேஜூர் சாம அதர்வண வேதங்கள் எல்லாம் பாரகன்னு ரொம்ப தாண்டி அப்படிப்பட்ட பண்டிதன் ஆகிட்டான் அவன் வேதங்களில். பரம அர்த்தவித்து எல்லாவற்றையும் பொருள் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஞானத்தோடு இருந்தானவன். தர்ம அர்த்தவித்தனா தர்மத்தையும் எப்படி யுத்தம் பண்ண சில தர்மங்கள்லாம் இருக்கே, வில்வித்தையை படிக்கிறது மட்டும் இல்லை, அதை எப்படி பிரயோகம் பண்ண, யார் மேலே பிரயோகம் பண்ண, யார் மேலே பிரயோகம் பண்ணக்கூடாது, எல்லாம் ரூல்ஸ் இருக்குது. அதையும் அந்த தர்மத்தோடு சேர்ந்து கத்துண்டான் அப்படின்னு தர்ம அர்த்தவித்தினா அப்படி ஒரு படி வரும். அப்படியா, தர்மார்த்த வித்தனை வருது. ஓகே, பரமார்த்த வித்தினா அதான் எல்லாம் பரமமான அர்த்தத்தோடு, அதாவது என்ன பொருள், வில்வித்தையை எங்கெங்கே பிரயோகம் பண்ண, யார் மேலே பிரயோகம் பண்ண. இப்போ ஒருத்தன் சரணாகதி பண்ணுறேன்னு காலில் விடுறான், அவன்கிட்ட போய் அம்பு எரியலாமா, கூடாது இல்லையா, அந்த மாதிரி ரூல்ஸோடு கற்றுனான். அதான் பரம அர்த்தத்தோடு கற்றுனான்னு அர்த்தம். धर्मशास्त्र अर्थ कुशलः सत्यवादी जितेन्द्रियः
ஸோ தர்மசாஸ்திரார்த்த குஷலக. ஸோ தர்மசாஸ்திரத்தையும் நான் அறிஞ்சுட்டார். அங்கே பரமார்த்தம் இது போடுறோம், இங்கே திருப்பி தர்மசாஸ்திரத்தை சொல்லிட்டாருங்க, ஸ்பெஷலாக எடுத்து சொல்லிட்டாருங்க. ஸோ தர்மசாஸ்திரம் எப்படி எதெல்லாம் தர்மங்களதை நன்னா கற்றுன்றான். குஷலக ரொம்ப சாமர்த்தியமாக இருக்கான். சத்தியவாதி, உண்மையை பேசுகிறான். ஜிதேந்திரிக, இந்திரங்களை ஜெயிச்சவனாக இருக்கான். சகார ராஜ்யம் தர்மாத்மா. அப்படிப்பட்ட தர்மாத்மாவான ஜனமேஜயன் ராஜ்யத்தை நன்றாக ஆண்டான். புறா தர்மசுதக யதா. தர்மருக்கு பிறந்தவர், யமனுக்கு பிறந்தவன் தானே யார்? யுதிஷ்டர். ஸோ முன்னாடி யுதிஷ்டர் எப்படி ராஜ்யத்தை ஆண்டாரோ அது மாதிரி ஜனமேஜயன் ஆட்சி புரிந்தான். राजा काशीपति किल वपुष्टमां शुभां कन्यां ददौ पारीक्षिताय च. பாரீட்சித்துன்னு சொன்னான்னா பரீட்சித்தோட பிள்ளை பாரீட்சித்து, வசுதேவரோட பிள்ளை வாசுதேவர், அது மாதிரி பரீட்சித்தோட பிள்ளை பாரீட்சித்து. ஸோ பாரீட்சித்துக்கு கல்யாணம் ஆரம்பிப்போம். சுவர்ணவர்மா ஆக்கியக ராஜா காஷிபதி, காஷிராஜா. ஸோ இவா குலத்துக்கு இந்த காஷிராஜாவோட பொண்ணு எடுக்கிற ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அம்பிகை அம்பாலிகை எல்லாமே காஷிராஜாவோட பொண்ணுகளாக தானே இருந்தா. ஸோ இது ஒரு அடுத்த காஷிராஜா வந்திருக்கார். அந்த காஷிராஜாவோட பெண்ணு, ஸோ அந்த ராஜா பேர் ஸ்வர்ணவர்மா. இந்த ஸ்வர்ணவர்மாங்கிற ராஜாவோட பொண்ணை வபுஷ்டமா அப்படின்னு பேர் அவளுக்கு. அவரோட பொண்ணு பேர் வபுஷ்டமா. சுபாம் கன்யாம், அந்த பேருடைய ஒரு சுபமான அந்த கன்னிகையை பாரிஷிதாய ததோ, பரீட்சித்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். பரீட்சித் இல்லை, ஜனமேஜயனுக்கு. பாரிஷித்துன்னு ஜனமேஜயன். அடுத்த ஸ்லோகம் வாசிச்சுருங்க. விசித்ர வீர்யः முமுதே சுபத்ராம் ச யதா அர்ஜுனः விஜஹார மஹீபாலः வனேஷு உபவனேஷு ச. ஸோ தாம் அசிதா பாங்கியும் பிராப்பியா. அசிதா பாங்கியம்னா அசிதானா கருப்பு கண்ணை உடையவள்னா அது கருங்கண்ணாள்னு சொல்ல மாட்டோமா, ஒரு டெக்கரேஷன் தான். ஸோ அப்படிப்பட்ட கண்களை உடைய அந்த பெண்ணை அடைந்து ஜனமேஜயகம் முமுதே ரொம்ப சந்தோஷப்பட்ட, நல்ல ஒரு பொண்ணை மனைவி கிடைச்சாட்டு. காஷிராஜ சுதாம் காந்தாம் பிராப்பிய. காஷிராஜாவுடைய பெண்ணான விரும்பிய பெண்ணாக காந்தாம் பிராப்பிய ராஜா, அந்த யார் ராஜா ஜனமேஜயன் அடைந்தார். யதாபுரா, முன்னாடி இதே மாதிரி காஷிராஜாவோட பெண்ணை தான் யார் கிடச்சிது? விசித்திர வீரியன் கிடச்சிது, அம்பிகை. ஸோ விசித்திர வீரியன் எப்படி காஷிராஜாவோட பெண்ணை முன்னாடி அடைந்து முமுதே அவனு சந்தோஷப்பட்டானோ அதுபோல் அதே எப்படின்னா இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். சுபத்ராம்சா யதா அர்ஜுனன் சுபத்ரையை அடைந்து எப்படி சந்தோஷப்பட்டானோ அதுபோல் இவர் சந்தோஷம் அடைந்தார். ஸோ விஜகார மஹீபாலக, விஜகாரன் வந்து அப்படியே ஜாலியாக ஒய்ஃபோடு அங்கங்கே சுற்றின்னு இருக்காருன்னு அர்த்தம். ஸோ விஜகார நன்றாக அனுபவித்தார் இந்த மனைவியோடு கூட. மஹீபாலக ராஜா வனேஷு உபவனேஷு ச, வனங்களிலும் உபவனங்களிலும், வனம்னா கொஞ்சம் பெருசு, உபவனங்கள்ல சின்ன வனங்கள், அங்கெல்லாம் மனைவி அழிச்சுன்னு போய் சந்தோஷமாக சஞ்சாரம் பண்ணினார். दया कमलपत्राक्ष्या शच्या शतक्रतुः यथा प्रजाः तस्य सुसन्तुष्टाः बभूवुः सुकलालिताः. கமலபத்ராட்சியா தயா, கமலபத்திரம் தாமரை இதழ் போன்ற கண்களை உடையவள். அப்படிப்பட்ட அச்சின கண்ணு அச்சியா கமலபத்ராட்சியா. ஸோ தாமரை இதழ் போன்ற கண்களை உடைய அந்த பெண்ணோடு கூட, தயா அவளோடு கூட, ஷச்சியா சதக்ருத்து யதா. இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாருங்க. அதாவது சச்சி தேவியாகப்பட்ட இந்திராணி கூட சதக்ருத்துவான்ற இந்திரன் எப்படி சந்தோஷமாக இருந்தானோ அதுபோல் ஜனமேஜயன் சந்தோஷமாக இருந்தார். பிரஜாகா தசிய, அவருடைய அந்த பிரஜைகள் எல்லாம் சுசந்துஷ்டாக, எல்லாருமே சந்தோஷமாக இருக்கலாம். பபூவுகு சுகலாளிதாக, அதாவது
எல்லாருமே நம்ம ராஜாவால் கொண்டாடப்பட்டு ராஜா நன்னா ஆண்டான்னா மக்களுக்கெல்லாம் சந்தோஷம். அப்படி கொண்டாடப்பட்டவர்களாக பிரஜைகள் மகிழ்ந்தார்கள். मन्त्रिणः कर्मकुशलाः चक्रुः कार्याणि सर्वशः एतस्मिन् एव काले तु मुनिः उत्तङ्कनामकः. ஸோ கர்மகுஷலாக மந்திரினக, காரியத்தில் ரொம்ப சாமர்த்தியம் உடையவர்கள், காரியத்தில் ஆற்றல் கொண்ட மந்திரிகள் எல்லாம். காரியாணி சர்வசக சக்ரு, எல்லா இடத்துலையும் நல்ல காரியம் பண்ணுறா. அவளால் இவருக்கு ராஜா ஒரு தொல்லை இல்லை, நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்காவா. ஏதஸ்மின் ஏவ காலே, அந்த சமயத்தில் ஒரு முனிவர் வர அங்கே எங்கள் ராஜாவோட பேலஸுக்கு. உத்தங்க நாமக்கக, உத்தங்கர் என்ற ரிஷி ராஜாவை பார்க்க வரார். हस्तिनापुरम् अभ्यगात् वैरस्य अपचितिं को अस्य प्रकुर्यात् इति चिन्तयन्. இவருக்கும் தட்சகனால் கஷ்டம் ஏற்பட்டுருக்கு. இந்த உத்தங்கருக்கு தட்சக பாம்பு கஷ்டம் கொடுத்துருக்கு. இது மகாபாரத்தில் வருது, ஒரு கதை, கிளைக்கதை. அதாவது உத்தங்கரோட ஒரு முனிவர், இவருடைய குரு, உத்தங்கரோட குரு குருதஷ்டம் என்ன வேணும்னு கேட்குறாரு இவர். அப்போது குருவோட பொண்டாட்டி சொல்கிறா, ஒரு ராஜா இருக்கார், அந்த ராஜாவோட மனைவி காதில் அழகான குண்டலை போட்டுருக்கா. அந்த குண்டலத்தை எனக்கு வாங்கிட்டு வா, எனக்கு அது நீ குருதட்சணையாக கொண்டு வான்ட்டு பொண்டாட்டி சொல்லிவிடுறான். அப்போது அந்த ராஜாவை போய் பார்க்க போகிறார் இவர். பார்க்க போனோடனே அவள் சரி, அவளை நல்லா போற்றி கொண்டாடி எல்லாம் பண்ணினோடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன வேணும் கேட்குறா. அப்போ எனக்கு இந்த மாதிரி என்னோடய குருவுக்கு சமர்ப்பிக்கணும், குரு மனைவிக்கு இந்த குண்டலத்தை கொடுங்கன்னு கேட்குறான். இப்போ ராஜா அவர் பண்ணாடி குண்டலத்தை கொடுக்குறேன், ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணோம். இந்த குண்டலம் போயிடுத்தானே, இதுக்கு ரொம்ப ஆபத்து ஜாஸ்தி இருக்குன்னு எல்லாம் சொல்லி கேர்ஃபுல்லாக சொல்லி தான் அனுப்புகிறாங்க. ஆனாலும் சம்ஹவ் இந்த தட்சக பாம்பு வழியில் இந்த குண்டலத்தை எடுத்துப்படுது. இவர் ஏதோ வச்சுட்டு சந்தியாவந்தனம் பண்ணுறதோ என்னவோ போகிறாரா, அந்த குண்டலம் காணாமல் போயிடுது, தட்சக பாம்பு எடுத்துன்னு போயிடுது. அதனால இவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். அந்த அதுக்கப்புறம் எப்படி இல்லாமல் போய் அதை வாங்கிட்டு வருவார், அது வேறு கதை. அது திருப்பி அந்த பாம்பு லோகத்துக்கெல்லாம் போகிறவர். ஸோ இதனால் இந்த தட்சகனால் ரொம்ப கஷ்டப்பட்டார் அந்த யார், உத்தங்கர். ஹஸ்தினாபுரம் அபிகாத்து. சரி, இதுக்கு பழி வாங்கிறதுக்கு இவர் ஒரு முனிவர், இவர் எப்படி பழி வாங்க முடியும்? தட்சக பாம்பை போய் இவர் பழி வாங்கன்னு நினச்சா முடியுமா? யாராவது ராஜா கிடைக்க மாட்டாளா பழி வாங்கிறதுக்கு? ஒரு ஹெல்ப் கிடைக்காதா நம்மளுக்கு? தட்சகனை பழி வாங்கணுமேன்ட்டு கிளம்பின்னு வந்துட்டுருக்காரு, ஹஸ்தினாபுரத்துக்கு வர. வைரஸ்ய அபச்சித்திம், அபச்சித்தின்னு பழின்னு எடுத்துக்கலாம். அபச்சித்தின்னு 2 அர்த்தம். அபச்சித்தி ஒன்று பழி வாங்குறது, இன்னொன்று அபச்சித்தி பரிகாரம் பண்ணுறது. ஸோ இந்த பழியும் ஒரு பரிகாரம் தான், செய்த பாவத்துக்கு, அந்த வைரத்துக்கு, அந்த விரோதத்துக்கு ஒரு பழி. ஸோ இவனுக்கு எப்படி பழி வாங்கலாங்கிற இதனால ககாசிய பிரக்குரியா, அது யார் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவா, இவனுக்கு பழி வாங்கணுமே இந்த தட்சகனை அப்படி நினச்சின்னு வராங்க. இது சிந்தையன் இவ்வாறு சிந்திச்சு ஹஸ்தினாபுரத்துக்கு ஜனமேஜயனோட பேலஸுக்கு வர. परिक्लिष्टः परीक्षितसुतं मत्वा तं नृपं समुपागतः कार्याकार्यं न जानासि समये नृपसत्तम. ஸோ பரீட்சித சுதம், பரீட்சிதோட பிள்ளையான ஜனமேஜயனை தம் நிருப்பம், அந்த ராஜா நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். மத்துவான கருதினார். என்ன கருதினார்? நமக்கு பழி வாங்கிறதுக்கு இந்த ராஜா தான் பெஸ்ட்டு. ஏன்னா இவனோட அப்பாவையும் தட்சகன் கடிச்சிருக்கான். அப்போ 2 பேரும் ஒரே போட்டு, ஏன்னா இவன் 2 பேருக்குமே தட்சகனை பழி வாங்கினான், அதனால இவன் தான் ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு வந்திருக்கார். சம் உபாகதகா வந்தா. காரிய அகாரியம்னு ஜானாசி சமயன்றப்ப சத்தமா வந்தவொடனே கேட்குற ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன ராஜ்யத்தை ஜம்முன்னு ஆண்டுன்னு உட்காந்துருக்கை, உனக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? எடுத்தோடனே கேள்வி கேட்குறார் ஜனமேஜயனை பார்த்து. காரியம் அகாரியம் ந ஜானாசி, உனக்கு தெரியாதா? எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தெரியாதா உனக்கு? சமயன்றப்ப சத்தம், எந்த சமயத்தில் எந்த காரியம் பண்ணணும்னு தெரிய வேணும் உனக்குன்னு கேட்குறாரு அவரை, ராஜாவை பார்த்து. कार्य अकार्यं न जानासि समये
अद्य गता अमर्षं निरुद्यमम् गत अमर्षं தான் கரெக்ட் கத அமர்ஷம் நிருத்தியமா ஓகே ஸோ அகர்த்தவியம் கரோஷி செய்ய வேண்டாதான் செய்யிட்டு இருக்கேன் இன்னும் ராஜ்யத்தை ஜம்முன்னு ஹாப்பியாக ஆண்டுட்டு இருக்கேன் இப்போ ஹாப்பியாக இருக்கிற நேரமா அப்பா போயிட்டார் பழிக்கு வாங்க மாட்டேங்கிறேன் நீ ஸோ இந்த மாதிரிலாம் காரியம் பண்ணிட்டு இருக்கே கர்த்தவியம் நான் கரோஷி எது செய்யணும் உங்கள் அப்பாவுக்கு ஏற்பட்ட கஷ்டத்துக்கு நீ பழி வாங்கணுமா இல்லையா அதை நீ பண்ண மாட்டேங்கிறேன் ந கரோஷி செய்ய வேண்டியது நீ செய்யலை கிம் துவாம் சம்பிரார்த்தையாமி அத்திய கத அமர்ஷம் இப்போது உனக்கு வந்து வெக்கவே இல்லை உனக்கு கோபம் ரோஷம் எதுவுமே இல்லை அமர்ஷம்னு மன்னிக்க முடியாத கோபம் வந்திருக்கணும் அப்பாவை கொன்னவனை பழிக்கு போய் வாங்குவேன்னு கோபம் வந்திருக்கணும் ஆனால் உனக்கு அந்த ஒரு ரோஷமே இல்லைப்பா உனக்கு சொல்கிறார் கத அமர்ஷம் நிருத்தியமாக அதுக்கு ஒரு விதமான காரியத்தையும் முன்னெடுக்க மாட்டேங்கிறேன் நீ அதை மாதிரி இருக்கே நீ கிம் துவாம் சம்பிரார்த்தையாமி அதே உங்ககிட்ட போய் நான் என்னத்தை கேட்குறது அப்படிங்கிறார் கிம் துவாம் சம்பிரார்த்தையாமி இந்த மாதிரி ரோஷம் கட்டவன்ட்ட போய் நான் என்னத்தை கேட்கறது அப்படின்னு அவனுக்கு தூண்டி விடுறாரு உத்தங்கர் जनमेजय उवाच किं वैरं न मया ज्ञातं न किं प्रतिकृतं मया வைரக்ஞம் ஓகே அதாவது வைரமே உனக்கு தெரிய மாட்டேங்கிறதே எதிரி ஒரு பெரிய ஒரு எதிரி இருக்கான் அந்த எதிரியை எப்படி அவனை வீழ்த்துறதுன்னு உனக்கு தெரியலை வைரக்ஞம் உன்னோட எதிரியாகப்பட்டவனை பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியல மந்திரஜம் உனக்கு மந்திரம் அந்த ஒரு உபாயமும் தரலை ஒரு மந்திரோபாயமாக ஏதாவது பண்ணி பழி வாங்கலாமா அதுவும் தெரியல உனக்கு பாலச்சேஷ்டா சம்மந்தம் குழந்தை போல இருக்கு நீ ஒன்றுமே தெரியாமல் உட்காந்துருக்கே நீ பாலச்சேஷ்டையை பண்ணிட்டு உட்காந்துருக்கே நீ அப்போ ஜனமேஜர் சொல்கிறார் கிம் வைரம் மயா ஞாத்தம் யார் எனக்கு தப்பு பண்ணினா எந்த வைரத்தை நீங்கள் சொல்கிறேன் அப்படி இவனுக்கு ஒன்றுமே தெரியாது பாவம் விஷயமே சொல்லலைவா ஸோ கிம் வைரம் நான் மயா ஞாத்தம் யார் எனக்கு எதிரி எந்த எதிரியோட வைரத்தை தனத்தை நான் புரிஞ்சுக்காமல் இருக்கேன்னு சொல்லுங்க நான் கிம் பிரதிகிருத்த மயானா எதுக்கு அதுக்கு பதில் ஒன்றும் பண்ணாத ஒரு வைரம் என்கிட்ட யார் இருக்கா அப்படி யார் இருக்கான்னு கேட்குறேன் ஸோ தத்வத அதை சொல்லுங்க யாராக என்னுடைய எதிரி நான் இன்னும் பழி வாங்கலைங்கிறால யார் சொல்லுங்க எனக்கு மகாபாகியம் முடியவரே கரோமி அது அனந்தரம் சரி அதுக்கப்புறம் நான் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்சால் தானே பண்ண முடியும் அதை பண்ணுறேன் உத்தங்கர் சொல்கிறார் பிதாமே தே நிகதகா உங்கள் அப்பா கொல்லப்பட்டார்ப்பா பூப ஹே ராஜா தட்சகேன துராத்மாவான தட்சகன் உங்கள் அப்பாவை கொண்டுட்டான்னு தெரியாதான்னு ஆரம்பிக்கிறேன் ஸோ தொம் மந்திரினக ஆகூய சமாகூய கூப்பிடு உன்னோட மந்திரிலாம் கூப்பிடு நீ பிரிச்ச ஸ்வ பித்ரு நாசனம் உங்கள் அப்பா எப்படி செத்து போகிறார் அவங்க அப்பா எப்படி நாசமானாருங்கிறத கேளு அவள்கிட்ட சூதர் இங்கே கதை சொல்லிட்டு இருக்காருங்க நைமிஷாரண்யத்தில் தத்ருத்வா இதை கேட்டான் யார் நம்ம பரிஷித்து ஜனமேஜன் கேட்டான் ராஜா வச்சனம் பப்ரச்ச மந்திரி சத்தமான் ஸோ அவளை கூப்பிட்டு அந்த மந்திரிகளை கூப்பிட்டு விஷயத்தை கேட்டார் ராஜான்னு சொல்கிறார் जनमेजय उवाच शापः अत्र कारणं राज्ञः शक्तस्य मुनिना किल ஸோ
ஊஜுகுதே அவ மந்திரியெல்லாம் சொல்கிறா துஜசாப்பேன தஷ்டக. ஆமாம், கரெக்டு தான் அவள் சொல்கிறது. ஒரு பிராமணரோட சாபத்தினால சர்ப்பேன தஷ்டக, சர்ப்பத்தால் கடிக்கப்பட்டார் உங்கள் அப்பா. வைமிருத்தக, அதுக்கப்புறம் செத்தும் போயிட்டார். அப்போ ஜனமேஜயன் கேட்குறேன், ஜனமேஜயன் சொல்கிறேன், சாபகாத்த காரணம் ராஜ்ஞக. ஸோ ராஜாவுடைய காரணத்தினால தானே எங்கள் சாபம் ஏற்பட்டது. சப்தஸ்ய முனினா கில. ஸோ அதில் காரணம் சொல்லுங்கன்னு கேட்குறேன், இவனுக்கு காரணம் தெரியல இல்லையா. ஸோ காரணம் ஷாபக அத்திர, எதனால் சாபம் ஏற்பட்டது ராஜாவுக்கு அதை சொல்லுங்க. சப்தஸ்ய முனினா கில, ஒரு முனிவர் தானே சபிச்சிருக்கார், அப்போ ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்காரு, சும்மா சபிக்க மாட்டாரே, சொல்லுங்கோ. ब्रूहि मे मुनिसत्तम उत्तङ्क उवाच तक्षकेन धनं दत्त्वा कश्यपः सन्निवारितः. ஸோ இப்போ அது இல்லை, அந்த காரணம் கூட தெரிஞ்சிருது அவனுக்கு. இந்த மாதிரி முனி சாபம் கொடுத்த சாபம் எல்லாம் கூட தெரிஞ்சிருக்கு அவனுக்கு. ஜனமேஜன் அதெல்லாம் தெரிஞ்சுன்னு தான் சொல்கிறேன். ஸோ ராஜா வந்து முனிவர் சபிச்சதுக்கு காரணம் இருக்கு இல்லையா, அதுக்கு தட்சகனை எப்படி தோஷம் சொல்ல முடியும்னு கேட்குறான். தட்சகசிய கக தோஷக. ஸோ தட்சகன் கடிச்சான்னு எங்கள் அப்பா பண்ண தப்புக்கு ஒரு முனிவர் சாபம் கொடுத்தாரு. அப்போ முனிவர் மண்ணை தான் எனக்கு எதிரியாக எடுக்கணும். முனிவர் சாபம் கொடுத்தா ஏன் சாபம் கொடுத்தேன்னு முனிவர் மண்ணை நான் கோச்சிக்கணும், தட்சகனை போய் நான் எது கோச்சிக்கணும் அப்படின்னு கேட்குறேன். ப்ரூஹிமே முனிசத்தம, ஏன் முனிவரே சொல்லுங்க, நான் எதுக்காக வேண்டி நான் தட்சகனை கோச்சிக்கணும் அப்படின்னு கேட்குறேன். அப்போ தான் உத்தங்கர் திருப்பி அடுத்த கதை சொல்கிறார். தட்சகேன தனம் தத்துவா, தட்சகன் பணம் கொடுத்து அனுப்பிச்சாப்பா, உங்கள் அப்பாவை காப்பாற்றிருக்கலாம். முனிவர் சாபம் பண்ணியிருந்தா கூட உங்கள் அப்பாவை காப்பாற்றிருக்கலாம். கஷ்யபர்னு ஒருத்தர் வந்தார், சன்னிவாரத்துக்காக இவன் தடுத்துவிட்டான். இந்த தட்சகன் அதான் பெரிய தப்பு, தட்சகன் தடுத்தாம்பாரு, அதான் பெரிய தப்பு. அதனால தான் தட்சகன் உன்னோட எதிரி அப்படிங்கிறார் இப்போ. ஸோ தனம் தத்துவா, தனத்தை கொடுத்து கஷ்யபரை தடுத்து விட்டான் இந்த தட்சகன். किं तक्षकः वैरी पितृहा तव भूपते भार्यारुरोः पुरा भूप दष्टा सर्पेण सामृता. ஸோ அப்படிப்பட்டது தட்சகன் உனக்கு வைரி இல்லையா, உனக்கு எதிரி இல்லையா. பித்ருகா, அவங்க அப்பாவை கொன்னவனவன். தவ பூபதே, தவன உன்னுடைய அப்பாவை கொன்னவன். பூபதியே, உனக்கு அவன் வந்து உனக்கு எதிரி இல்லையா. ருரோஹோ பாரியா, ருருடைய முனிவருடைய அந்த மனைவியாகப்பட்டவள் முன்னாடி முன்னாடி பூபா, ஹே ராஜா, தஷ்டா சர்ப்பேன, இதே மாதிரி தான் அவளும் சர்ப்பத்தால் கொல்லப்பட்டாள், அவளும் இறந்தாள். சாமிருதா, செத்தும் போனாள். विवाहिता तु मुनिना जीविता च पुनः प्रिया रुरुणा अपि कृता तत्र प्रतिज्ञा च अतिदारुणा. அபிவாகிதா, என்ன கல்யாணம் கூட ஆகலை அந்த பெண்ணு. முனினா ஜீவிதா, முனிவரால் அவள் உயிர் கொடுக்கப்பட்டாள். புனக பிரியா, பிரியமான அந்த தன்னுடைய மனைவிக்கு அந்த முனிவர் உயிர் கொடுத்துட்டார். ருருணா அப்படி கிருதா தத்ர. அப்போ ருரு என்ன பண்ணினா ஒரு பிரதிக்கை பண்ண. அந்த டைமில் ருருக்கு பயங்கர கோவம் வந்தது, என் பொண்டாட்டியாக வரப்போறவட கடிச்சியா பாம்பே, எல்லா பாம்பையும் நான் கொல்ல போகிறேன்னு அப்படி ருருவும் ஒரு பிரதிஜை பண்ணினான். அதிதாருண கொடிய ஒரு பிரதிஜையை அவன் செய்தான். सर्पं प्रपश्यामि तं तं हन्मि आयुधेन वै एवं कृत्वा प्रतिज्ञां स शस्त्रपाणिरुरुहु तदा. எந்த பாம்பை சர்ப்பம் எந்தெந்த பாம்பை நான் பார்க்குறேனோ கொன்னுட்டே இருவேன். தம் ஹன்மி, நான் அந்த பாம்பை எல்லாம் கொல்ல போகிறேன். ஆயுதேன, ஒரு ஆயுதத்தை எடுத்து அந்த பாம்பெல்லாம் கொன்னுட்டே வரப்போகிறேன் நான் பார்க்கும்போதெல்லாம். ஏவம் கிருத்துவா பிரதிக்காம, இவ்வாறு பிரதிஜை பண்ணி அந்த ருரு சஸ்திரபாணி கையில் எப்போதும் ஆயுதத்தை வச்சுட்டே போயிட்டு இருப்பான் கொல்றதுக்கு பாம்பை. ஸோ கையில் எப்பொழுதும் ஆயுதத்தோடையே நடந்தான் அந்த ருரு. सर्पं प्रपश्यामि तं तं हन्मि आयुधेन वै
அப்படி பூமியில் நடந்துகிட்டே இருக்கான், போய் பார்த்துட்டே இருக்கான், பாம்பு எங்கே இருக்குன்னு தேடிட்டு நிக்னன் கொண்டுட்டே போயிட்டுருக்கான். சர்ப்பான் யதஸ்தக எங்கே பார்த்தானோ அங்கே போட்டுடுவான், எல்லா பாம்பையும் கொண்டு போயிட்டுருக்கான். ஒரு முறை ஏகதா வனே ஒரு கோரமான வனத்தில் போகிறான். அங்கே ஒரு பாம்பை பார்க்குறான். அந்த பாம்பு பேர் டுண்டுபம், ஜரசான்விதம், வயசான பாம்பு. டுண்டுப பாம்பை அவன் பார்த்தான். ஸோ தண்டமுத்தியமாக கையில் தடியை வச்சுட்டுருக்கான், ரெடியாக அடிக்க போடுறதுக்கு ரெடியாக இருக்கான் அவன். ஹந்தும் தம், அந்த பாம்பை கொல்றதுக்கு உபாயையோ நல்ல உபாயத்தோடு இருந்தான்னு தண்டத்தை வச்சு அடித்து அபியகன் ருஷிதக விப்ரக. அப்போது யார் தம் உவாச்சா, அப்போ கோபம் வந்துடுது. விப்ரக யார், விப்ரங்கிறது இங்கே ருருவை குறிக்கிறது பிராமணன். ஸோ அந்த ருருட்ட கோபப்பட்டு அந்த அடி வாங்கின அந்த பாம்பு உவாச்சா தான் டுண்டுபக, அவனை பார்த்து பேசுறது. டுண்டுப பாம்பு பேசுறது ருருவை பார்த்து. இதில் நான் என்ன அபராதம் பண்ணினேன்ப்பா உனக்கு கேட்குறது பாம்பு. நான் உனக்கு என்ன அபராதம் பண்ணினேன்? என்ன அபராதம் நோமி, நான் உனக்கு ஒரு அபராதம் பண்ணலை. வேஹே விப்ர ஹே ருரு கஸ்மாத் மாமா அபிவம்சி, என்ன போய் நீ அடிக்கிறிய, என்ன விஷயம்னு கேட்குறது பாம்பு. அப்போ ருரு சொல்கிறான், பிராணப்பிரியாமே தைதா, தைதா பிரியமான, எனக்கு ரொம்ப பிராணனுக்கு மேலான பிரியமானது பிரமத்வராவை சர்ப்பேன தஷ்டா, ஒரு பாம்பு தான் கடிச்சுது, அவள் செத்தும் போயிட்டான். சாமிருதா, அவள் செத்தும் போனா. ஓகே, ஸோ பிரதிஜா இயம் ததா சர்ப்ப, அதனால் இந்த பிரதிஜை நான் பண்ணினேன். என்ன பிரதிஜை? துக்கித்தேன மயா, இது ரொம்ப துக்கப்பட்டேன், என்னோட மனைவி இப்படி கடிச்சுட்டேன், ரொம்ப துக்கப்பட்டு, அப்படி துக்கப்பட்ட என்னால் இப்படி ஒரு பிரதிஜை பண்ணப்பட்டது. டுண்டுபர் கேட்குறது, ந அகாமி கரெக்டு தானே? ஓகே, ந அகம் தசாமி ஏ தசந்தி புஜங்கமாக, நான் மற்ற கடிக்கிற பாம்பு போல் இல்லைப்பா, நான் கடிக்காத பாம்புங்கிறது, என்னோட விஷமில்லை, நான் விஷமில்லா பாம்புங்கிறது. ந அகம் தசாமி ஏ தசந்தி புஜங்கமாக தே அந்நேவை, இந்த கடிக்கிற பாம்பு எல்லாமே வேறப்பா, நான் கடிக்கிற பாம்பே கிடையாது, நான் பாட்டு சைலண்ட்டாக இங்கே படுத்துட்டு இருக்கேன், நான் கடிக்கக்கூடிய பாம்பு கூட கிடையாது, என்ன போய் நீ கொள்றியே அப்படின்னு கேட்குறது டுண்டுபாம். அடுத்த லைனை படிச்சிருங்க. ஸோ நான் சரீர சமயோகேன, நான் சரீரத்தோடு கூடி இருக்கேன். நான் இன்ஃபேக்ட் அதனால் கரெக்டு, சரீரத்தோடு கூடி இருக்கேன். நாமாம் ஹிம்சித்து மர்கசி, என்ன நீ கடிக்காத பாம்புங்கிறதுனால நீ கொல்லக்கூடாது, நீ என்னை ஹிம்சை பண்ணவே கூடாது நீ. அப்போ உத்தங்கர் சொல்கிறார், சுத்வா
ஓ இதெல்லாம் கேட்டுட்டு இப்போ உத்தங்கர் இங்கே வரணும். இப்போ ஜனமேஜன்ட்ட உத்தங்கர் சொல்லிட்டு இருக்கார். இப்போ ஸோ நீ கடிக்கக்கூடாதுன்னு புஜங்கம் அங்கே பேசி முடிஞ்சாச்சு, அந்த கான்வர்சேஷன் ஓவர். இப்போ உத்தங்கர் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கார். யார்? ஜனமேஜன்ட்ட. ஸ்ருத்வா தாம் மானுஷீம் வாணியும், என்னடா இது மனுஷ குரலில் பேசுறது பாம்பு அப்படின்னு பார்த்து யார்? அந்த ருரு. சர்ப்பேன உக்தாம் மனோகராம், மனோகரமான வார்த்தை பேசியிருக்கு, நான் கடிக்கலாம் மாட்டேன் அப்படிலாம் பேசுகிறதே இந்த பாம்பு அப்படின்னு பாம்பால் சொல்லப்பட்ட வார்த்தையை கேட்ட ருரு பப்ரச்ச கோசி, அப்பா நீ யார்? மனுஷ வாசலை பேசுகிறிய நீ? கோசி தொம் கஸ்மாத்து டுண்டுபதாங்கதக, நீ எப்படி பாம்பானை? நீ டுண்டுபன்னு பாம்பா இருக்கே, எப்படி ஆனை? நீ யார் அப்படின்னு கேட்டான். Okay, ma'am. Ma'am, adala kadamabidaha sarpa uvacha brahmano agam pura vipra sakame kadama abidaha vipraha dharma vritam shreshtaha satyavadi jitendriyaha samaya vanchitaha maurkyat sarpam krutva cha tarnakam. கதை சொல்கிறது யார்? டுண்டுபம் சர்ப்பம். அந்த டுண்டுப பாம்பு சொல்கிறது, பிராமணோ அகம் புரா விப்ரா, ஹே ருரு, ஹே விப்ரா பிராமணனே, ஹே ருருவே, நான் முன்னாடி ஒரு பிராமணனாக இருந்தேன். புறா முன்னாடி. என்னோட ஒரு ஃப்ரெண்டு இருந்தான், சகாமே, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு. ககம அபிதக, அவன் பேர் ககம அப்படின்னு பேர். அவன் அப்படி ஒரு ஃப்ரெண்டு எனக்கு இருந்தான். விப்ரக, அவனும் பிராமணன். தர்மபிரதம் சேஷக, நல்ல தர்மம் தெரிஞ்சவன், ரொம்ப சிறந்தவன், தர்மத்தை தரிக்கக்கூடியவர்கள் மிகச் சிறந்தவன் அந்த ககமன்கிறவன். சத்தியவாதி, சத்தியமே பேசக்கூடியவன். ஜிதேந்திரியக, நல்ல இந்திரியங்கள் எல்லாம் ஜெயித்தவன். அப்படி ஒரு நல்ல ஃப்ரெண்டு எனக்கு கிடச்சான். மயா வஞ்சித்தக, அவனை நான் ஏமாத்தினேன். யார்? இவர் சொல்கிறார், இந்த டுண்டுப பாம்பு நான் முன்னாடி பிராமணன் இருந்தபோது அந்த ஃப்ரெண்டை நான் ஏமாத்தினேன். எப்படி? தார்ணகம் சர்ப்பம் கிருத்வா, ஒரு துரும்பு எடுத்து பாம்பாட்டம் அப்படி இது பண்ணி, பாம்பு பாம்பு பயமுடுத்த மாட்டேல குழந்தைகள், அது மாதிரி பண்ணினேன் நான். ஸோ தார்ணகம்னா திருணம் தான் தார்ணகம். ஸோ ஒரு சின்ன புல் எடுத்து அதை பாம்பாக அப்படி காட்டி ஏமாற்றி அவனை மௌர்க்கியாத், என்னோடய முட்டாள்தனத்தினால அவனை அப்படி பயம் உண்டாக்கினேன். திடீர்னு ஒரு பாம்புன்னு சொன்னால் பயம் வந்துருமா இல்லையா? அப்படி நான் அவனை ஏமாத்தினேன். ஸோ அவனுக்கு ரொம்ப பயத்தை ஏற்படுத்தினேன் நான், இந்த பாம்பை காட்டி ஏமாற்றி, பொய் பாம்பை காட்டி ஏமாற்றி. அதனால அத்தியர்த்தம் அக்னிஹோத்திர கிரக, ரொம்ப பயப்படுத்தி விட்டேன் நான் அவனை. அக்னிஹோத்திரத்தில் வேற பண்ணிட்டு இருக்கான். அந்த டைமில் போய் வீட்டில் நான் அந்த மாதிரி பண்ணின உடனே பீத்தேன தேன, பயந்து போன அவனால், அந்த ககமனால், சப்தக அகம், எனக்கு ஒரு சாபத்தை கொடுத்தான். யார்? அந்த ககமன் ரொம்ப சிரேஷ்டமான முனிவராட்டமெல்லாம் இருந்திருக்கான். ஸோ அதனால அவன் என்னை சபித்தான். விஹ்வலேன அதிவேப்பினா, நடுங்கி கொண்டு, பாம்பை பார்த்து பயந்து போயிருக்கான் அவன். ஸோ அப்படி நடுங்கி கொண்டு, விஹ்வலேன கொடம்பின அவனால் நான் சபிக்கப்பட்டேன். ஸோ பவ சர்ப்பக, நீ பாம்பாவாய் நீ சபிச்சுட்டான். மந்த புத்தியுடையவனே நீ பாம்பாவாய். ஏனகம் தர்ஷிதக, எந்த பாம்பை காட்டி நீ என்னை ஏமாத்தினியோ, பொய் பாம்பை காட்டி நீ என்னை ஏமாத்தின இல்லையா? தர்ஷிதகன்னு என்னை ஆக்கிரமிச்சாய், என்னை பொய்யான பாம்பை காட்டி என்னை ஏமாத்தினா இல்லையா நீ? அதனால நீ பாம்பா ஆகு. மயா அத்தியர்த்தம் பிரசாதித்த, அவனை பிரசன்னமாக்குறது எவ்வளோ ட்ரை பண்ணேன். எப்பா இந்த மாதிரி சொல்லாதேன்னு அவனை எவ்வளவோ ட்ரை பண்ணேன். பிரசாதித்தகன்னு அவனை பிரசன்னமாக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணினேன். அவனை எப்படியாவது சாபத்தை நீக்கிறதுக்கு. சர்ப்பேன அசௌ திஜோத்தமக. ஸோ
திஜ உத்தமகங்கிறது ககமனை குறிக்கிறது. ஸோ அந்த ககமன் வந்து சர்ப்ப ரூபத்தில் ஆயிட்டேன். அவன் சொன்ன உடனே சாபத்தில் சர்ப்பம் ஆயாச்சு. ஸோ அப்படி அந்த ரூபத்தில் நான் அவனை ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணிட்டேன், ரொம்ப பிரசன்னம் ஆக்கினேன். शान्तिम् अवाप्य च दुरुहूते मोचिता शापः यास्य सर्प भविष्यति. शापस्य अस्य. ओके ரைட். ஸோ மாமு வாச்சா ஆறு அந்த திஜோத்தமான ககவன் சொன்னான், ரொம்ப பிரசன்னப்படுத்தினார் இல்லையா, ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணார் இல்லையா, அதனால அவர் சொன்னார் தத் குரோதாத் கிஞ்சித் சாந்திம் அவாப்பிய, கொஞ்சம் சாந்தி ஆயிட்டான், அந்த கோபம் குறைஞ்சிடுத்து, கொஞ்சம் சாந்தி கிடச்ச உடனே அவர் சொன்னார், அந்த ககவன் சொன்னார், ருருஹூ தே மோச்சிதா, ருரு வந்து உன்னை விடுவிப்பான், இந்த பாம்பு ஜென்மம் உனக்கு அப்போ தீரும், அப்போ ருருவால் நீ இது விடுதலை அடைவாய். ஷாபஸ்ய அஸ்யாய், நான் கொடுத்த இந்த சாபத்திலேருந்து நீ விடுதலை பெறுவாய். சர்ப்ப பவிஷ்யதி. ஸோ அஸ்ய சர்ப்ப, இந்த சர்ப்பம் ஆயிருக்கே இந்த உடம்பு, அந்த சர்ப்ப சாபத்திலேருந்து நீ விடுதலை அடைவாய்ன்னு சொல்கிறேன். சர்ப்பதா ஸோ பிரமதேஹேது சுதக, பிரமதியோட பிள்ளை தானே ருருவோட அப்பா பேர் பிரமதி, பார்த்துருக்கோமே. ஸோ பிரமதியோட பிள்ளை தானே நீ, நூனம் இது மாம், அவன் சொல்லிட்டான், ருருவால் உனக்கு விடுதலை கிடைக்கும்னு எனக்கு கிளியராக சொல்லிட்டான். நூனம் கட்டாயம், வாம் சக அப்ரவீத் வச்சக, சக யார், அந்த ககமன் என்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கான், இந்த பிரமதியோட பிள்ளை ருருவால் விடுதலை கிடைக்கும்னு. ஸோ அகம் சர்ப்பக ருருகூத்துவம், நான் இப்போ சர்ப்பமாக இருக்கேன், நீ ருரு, அதனால் தொம்சா ஷுணுமே பரமம் வச்சக, நீ இப்போ கேளு, நான் சொல்கிற வார்த்தையை நீ கேளுன்னு ருருவை பார்த்து டுண்டுபா சொல்கிறேன். ஸோ அஹிம்சை தான் பரமமான தர்மம்ப்பா, நீ எல்லாம் தண்டத்தை வச்சு நான் அடிக்கலாம் செய்யாத, அஹிம்சையில் இரு, அதுதான் பரமமான தர்மம். விப்ராணாம் நான் அத்தனை, நீ ஒரு பிராமணன் ருரு, அதனால் அந்த பிராமண தர்மத்தில் இருக்கணும் நீ. விப்ராணாம் நான் அத்தனை சம்சயம், அந்த சந்தேகமே கிடையாது. அந்த தர்மம் தயா சர்வத்திர கர்த்தவியா, எல்லாருக்குமே தயை காட்டணும், அது பிராமணனோட தர்மம் இது. ஸோ எல்லாரோட தயோடு இருக்கணும் நீ, சர்த்தவியா செய்யணும் நீ. ஸோ பிராமணேன விஜானதா, அது எஸ்பெஷலி அறிந்து கொண்டு, நான் இப்போ பிராமணன் தெரிஞ்சு போச்சு, நான் பிராமணனாக இருந்து தான் இப்போ சர்ப்பத்தில் வந்திருக்கேன், அதனால ஸோ நீயும் பிராமணன் ருரு, அதனால நீ வந்து கண்டிப்பாக அறிந்து கொண்டு தப்பு பண்ணாதே. ஸோ ஒரே ஒரு இடத்துல ஹிம்சை அலவுடு பிராமணாளுக்கு, எந்த இடம், யாகத்தில் பலி கொடுப்பா இல்லையா, ஆடை பலி கொடுத்து அதோட வசைன்னு சொல்லுவாள், அதோட மாமிசத்தை ஒரு உருட்டி வாயில் போட்டுப்பா, அது பிரசாதமாக. ஸோ அந்த இடத்துல மட்டும்தான் யாக்ஞிக்கு ஹிம்சா, அதை தவிர அந்யத்திர, ஸோ யஜ்ஞத்தை தவிர வேறு இடத்தில் ஹே விப்ரேந்திர ஹே ருருவே ஹிம்சா, வேறு ஒரு இடத்துல ஹிம்சையாக இருக்கப்படாது யாக்ஞிக்கு. ஸோ யாகம் செய்பவர்களுக்கு அதுதான் தர்மம் அப்படின்னு சொல்கிறேன். இன்னும் இருக்கு இல்லையா, உத்தங்கர் இங்கே சொல்கிறார். இப்போ உத்தங்கர் இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு வரவர் ஜனமேஜனை பார்த்தா சர்ப்பயோனேகே வினிர்முக்தக, ஸோ இப்படி சர்ப்பயோனிலேருந்து மாறிட்டார், பழைய பிராமணர் ஆகிட்டார் இந்த டுண்டுபர்.
பிராமணக அசௌ ருருகு ததக. ஸோ அவனும் பிராமணன். ஸோ ருரு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைனில் வருது, வாசிங்க. कृत्वा तस्य च शापान्तं परित्यक्तं च हिंसनं विवाहिता तेन बाला मृता सञ्जीविता पुनः. ஸோ தஸ்ய ஷாப அந்தம் கிருத்வா, ருரு என்ன பண்ணார், அவருடைய சாபத்துக்கு முடிவை கொடுத்தார். சாபத்துடைய அந்தம் முடிவு. ஸோ சாபம் தீர்ந்தது ருருவால் ருண்டுபனுக்கு. ஸோ பரித்தியக்தம் ச ஹிம்சனா, அதுக்கப்புறம் அந்த ஹிம்சையை விட்டுட்டார். ருரு வந்து எந்த பாம்பையும் அவன் அடிக்கலை. தேன விவாகிதா மிருதாபாலா, செத்துப்போன பெண் யார், பிரமத்வரா. ஸோ செத்துப்போன பெண் உயிர்ப்பித்து அவன் கல்யாணம் பண்ணிட்டான். தேன விவாகிதா, அவனால் கல்யாணம் பண்ணி கொள்ளப்பட்டாள். சஞ்சீவிதா புனக, அதான் செத்துப்போன அந்த பெண்ணை உயிர் பிழைத்து அவன் கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்கிறான். कदनं सर्वसर्पाणां कृतं वैरम् अनुस्मरन् त्वं तु वैरं समुत्सृज्य वर्तसे पन्नगेषु अत. கிருதம் வைரம் அனுஸ்மரன், தனக்கு பண்ணின அந்த பழிக்கு பழி வாங்கிறத மறக்காமல் அதை நினச்சிண்டே சர்வசர்ப்பானாம் கதனம், எல்லா பாம்பையும் அவன் பீடித்தான். யார், ருரு. ஸோ கதனம்னு அது கதறி அழும்படி அப்படி வேதனை கொடுத்தான் அந்த ருரு. தொம் தூ வைரம் சமுத்ருஜ, நீ உனக்கு வைரமே இல்லையே, உனக்கு பாம்புகளை அடிக்கணும் உனக்கு நினைப்பு கூட வரலையேப்பா, நீ இப்படி இருக்கியே ஜனமேஜயா. சமுத்ருஜி, அதை விட்டுட்டியே நீ, உனக்கு அந்த பழி வாங்குற எண்ணமே இல்லையே. வர்த்தசே பன்னகேஷோத, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பாம்புட்டெல்லாம் நீ பழகின்னு இருக்கியேன்னு கேட்குறாரு. அப்போ அது எப்படி வருது, அதை பாம்பை பழி வாங்கிறதுக்கு முடியும். பரதஸ்ரேஷ்டா கூப்பிடுறார், பரதகுலத்து சிரேஷ்டமான ஜனமேஜயா. வீமன்யுகு, உனக்கு கோபமே இல்லை. பித்ருகாத கரேஷுவை, உனக்கு இது அப்பாவை கொன்ன அந்த பாம்புட்டெல்லாம் கூட உனக்கு கோபமே இல்லையேப்பா. வீமன்யுகு, வித்தவுட் கோபம், மன்யுன கோபம். அந்தரிட்சே மிருதகா தாத்தா, உங்கள் அப்பா எங்கே செத்தார் தெரியுமா உனக்கு, பூமியில் சாகிறதான் விசேஷம் போல் இருக்குது, இங்கே மேல் மாடியில் போய் சாகிறது விசேஷம் இல்லைன்னு விட்டார் அவர். ஸோ அந்தரிட்சத்தில் போய் அவர் செத்து போகிறார். தேவையா அவருக்கு இப்படி ஒரு துர்மரணம் கிடைக்கணும் வேணுமா அவருக்கு. ஸோ அந்தரிட்சத்தில் போய் அவர் சாக வேண்டி வந்தது. தாத்தா அவருடைய அப்பா ஸ்நான தான விவரிச்சதுக்காக குளிக்கவும் இல்லை செவிக்கவும் இல்லை, 7 நாளைக்கு இப்படி உட்காண்டிருந்தார். அப்படியே ஜெயில் மாதிரி கிடந்தார் உங்கள் அப்பா. கடைசி நேரத்தில் ஒரு தானம் பண்ணலை, ஒன்றும் பண்ணலை. உங்கள் அப்பாவுக்கு இப்படி ஒரு ஷாவு கிடச்சிது, அதில் உனக்கு கோபம் இல்லாமல் நீ உட்காண்டிருக்கே. ஸோ அந்த ஹே ராஜேந்திரா, ஹே ஜனமேஜயா, தஸ்ய உத்தாரம், அவரோட இதை உத்தாரணம் பண்ணணும். அவரோட துர்மரணத்துக்கு ஒரு பழிக்கு பழி வாங்கி அவருக்கு உத்தாரணம் நீ பண்ணி ஆகணும். குரு செய், நீ செய். ஹத்வாத பனகான், எப்படி பண்ணணும், எல்லா பாம்பையும் கொல்லு சொல்லி விடுகிறார். எல்லா பாம்பையும் நீ ஹத்வா கொன்று அதுக்கு பரிகாரம் தேடிக்கும். பிதுகு வைரம்னு ஜானாதி, உங்கள் அப்பாவை கொன்னவன் மேலே அந்த எதிரித்தனத்தை நீ காட்டணும். அது கூட தெரில உனக்கு. அப்படி தெரியாதவன், அப்படி செய்யாதவன் ஜீவன்னேவ மிருதஹீசகா, உயிரோடு இருந்து பிரயோஜனம் கிடையாது, செத்தவனுக்கு சமானம்னு விட்டார். ஜீவன்னேவ அப்படின்னு உயிரோடு இருந்தும் கூட அவன் செத்தவனுக்கு சமம்.
पितुः तौ ஆஹா தாவத் தாவத் யாவத் தான் ந ओके ஆ पितुः तौ दान मैम இல்லை 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 दुर्गति हेते पितुः तावत् यावत् तान् तान् हनिष्यसि ஆ अम्बाम् அம்பா मकमिषं कृत्वा अम्बामकमिषं कृत्वा कुरु यज्ञं नृपोत्तम அடுத்த லைனே முடிச்சிருங்க சர்ப்பசத்ரம் सर्पतत्रं महाराज पितुः वैरम् अनुस्मरन् ஸோ தே பிதுகு துர்கதி உங்கள் அப்பாவுக்கு துர்கதி என்ன நல்ல சாவு கிடைக்கல உங்கள் துர்மரணம் கிடச்சிடுத்து உங்கள் அப்பாவோட துர்கதி ஸோ தாவத் அது வரைக்கும் துர்கதி தான் நீ அதுக்கு ஒரு பரிகாரம் தேடிக்கலை நீ அந்த உங்கள் அப்பாவோட துர்மரணத்துக்கு ஒரு பரிகாரம் தேடிக்கலைன்னா அது வரைக்கும் உங்கள் அப்பாவுக்கு அது துர்கதியில் தான் இருப்பார் உங்கள் அப்பா ஸோ தாவத் அதுவரையிலும் யாவத்து தான்னா கனிஷசி அவரை கொன்ற அந்த பாம்புகளை நீ கொல்லாத வரையிலும் ஸோ அந்த அவரை கொன்ற பாம்பெல்லாம் கொன்னா தான் உங்கள் அப்பாவுக்கு நல்கதியாகும் அதுவரை அவர் துர்கதியில் இருப்பார் அம்பா மகமிஷம் நீ என்ன பண்ணணும் அம்பா யாகம் பண்ண போகிறேன் தேவிக்கு ஒரு யாகம் பண்ண போகிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கணும் மிஷம் மிஷம்னா வியாஜம்னு அர்த்தம் ஸோ அம்பா யாகம் பண்ண போகிறேன்னு சத்திரயாகம் சர்ப்பசத்திர யாகம் பண்ண போகிறேன்னு ஆரம்பிக்கப்படாது நான் தேவி யாகம் பண்ண போகிறேன்னு ஆரம்பிக்கணும் அதில் ஒரு அங்கமாக சர்ப்பசத்திர யாகத்தை நீ பண்ணணும் அப்படி சொல்லி கொடுக்குறேன் வழி சொல்லி கொடுக்குறேன் ஸோ அம்பா மகமிஷம் மிஷம்னா வியாஜம் ஒரு காரணமாக கொண்டு தேவி யாகத்தை பண்ண போகிறேன்னு ஆரம்பிக்கிறேன் கிருத்துவா செய்து குரு யஜ்ஞம் நிருபோத்தம ஒரு பெரிய யாகத்தை நீ ஆரம்பி ஹே ராஜா சர்ப்பசத்திரம் மகாராஜா பிதுகு வைரம் அனுஸ்வரம் அப்போ என்னாகும் அதில் ஒன்றாம் தி பார்ட்டாக எடுத்துக்கோ அதில் சர்ப்பசத்திர யாகம்னு ஒரு யாகத்தை பண்ணு அதோட பார்ட் மாதிரி ஸோ அது மகாராஜா ஹே ராஜா பிதுகு வைரம் அனுஸ்மரன் அப்பாவோட அந்த இதை எதிரியை நினைத்து கொண்டு அந்த சர்ப்பசத்திர யாகத்தை நீ செய்யணும் सर्वं जगदम्बार्पणमस्तु।